நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்பிக்கையோடும் மகிழ்ச்சியோடும் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம். ஆசீர்வாதங்களை தருகின்ற தேவன் என்று அவருடைய தெய்வீக பிரசன்னத்தை நாடி வந்திருக்கிறோம். இந்த எண்ணெய் வழியாக ஆண்டவர் செய்து வருகின்ற எல்லா நன்மைகளுக்கும் நன்றி செலுத்த இந்த இடத்தில் வந்திருக்கிறோம். கூடி வந்திருக்கிற இந்த இடத்தில் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்வோம். அவருடைய பிரசன்னம் இருக்கிறது என்பதை உணர்வோம். இந்த இடத்தில் வல்லமையான காரியங்கள் நடக்கிறது. இந்த இடத்திலும் கூட அதிசயங்கள் நடக்கிறது. இந்த இடத்திலும் நமக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் கடவுள்தானே நமக்கு தருகிறார் என்ற மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கரம் தட்டி நன்றி செலுத்துவோமா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும், நம் குடும்பங்களுக்கு வேண்டும். வேணுமா வேணாமா? வேணும், எப்பயுமே வேணும். கடவுளுடைய ஆசீர்வாதம் இல்லை என்றால் நம் குடும்பங்கள் ஒருபோதும் ஆசீர்வதிக்கப்படாது. ஆனால் அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு சாத்தான் நம்ம கூடயே தான் இருப்பான். அது எந்த மனிதர் வழியாகவும் இருப்பான், அல்லது உங்கள் நண்பர் வழியாக கூட இருப்பான், அல்லது உங்களோடு பயணிக்கிற குடும்ப உறுப்பினர்கள் வழியாக கூட இருக்கலாம். யாராவது ஒரு வழியாக இந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடாது என்பதற்காக தடையாக ஒவ்வொரு சூழ்நிலைகளும் இருந்து கொண்டே இருப்பான். அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடி ஏதோ ஒரு தடை நமக்குள்ளாக வந்து கொண்டே இருக்கும். ஆனால் இயல்பாக சாதாரண வாழ்க்கையிலே சின்ன சின்ன காரியங்கள் வழியாக கூட கடவுளுடைய ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போகின்ற, பெற்றுக்கொள்ள முடியாதபடி ஆண்டவருடைய இரக்கத்தை, மன்னிப்பை, அவருடைய அருளை, அருள் வரங்களை, ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்க முடியாதபடி, கடவுளுடைய அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி சாத்தான் நம்மோடு இருந்து சின்ன சின்ன காரியங்களில் தூண்டுதல் செய்து கொண்டிருப்பான். ஏன்னா நம்ம கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளை தேடி வருகிறோம், ஆசீர்வாதத்தை தேடி வருகிறோம், ஆண்டவரை தேடி வருகிறோம். எப்பயுமே கடவுளை விட்டு நாங்கள் போகிறதில்ல ஃபாதர், ஆண்டவரை தான் தேடுறோம். எல்லா இடங்களுக்கும் செல்கிறோம், நற்செய்தி கூட்டங்களுக்கு செல்கிறோம், ஆசீர்வாதங்கள் எங்கெல்லாம் நிகழ்கிறதோ அங்கெல்லாம் செல்கிறோம் என்று சொல்லுகிற பிள்ளைகளை கூட சின்ன சின்ன காரியங்களில் ஏதோ ஒரு தூண்டுதல்ல சாத்தான் நம்மளை என்ன செய்வான்? தடை செய்து கொண்டே இருப்பான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு 3 காரியங்களை உங்களோடு சொல்கிறேன். அந்த இறுதி காரியத்தை சற்று எடுத்து செல்லலாம் என்று நினைக்கிறேன். 3 காரியங்களில் சின்ன சின்ன காரியங்கள் தான், ஆனால் அதில் தடை செய்வதற்கு மிகவும் சாத்தான் நம்மோடு வேலை செய்வான் என்பதில் எந்த மாற்றம் இல்லை. முதலாவது, ஒரு நல்ல பாவ சிங்கர்த்தனம் செய்வதற்கு விடமாட்டான் சாத்தான் நம்மளை. அது 1000 கேள்வியை நமக்குள்ளே கொடுப்பான், 1000 கேள்விகளை கொடுப்பான். ஏன் பாவம் சிங்கர்த்தனம் பண்ணணும் அப்படின்ட்டு, ஏன் நான் போய் செய்யணும், நான் எதுக்கு இதெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு இருக்கணும், அதெல்லாம் தேவையில்லை. சாத்தான் நமக்குள்ளேருந்து பேசிகிட்டே இருப்பான். நம்மளோட கடவுளுடைய பிள்ளைகள் தான், கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறவர்கள் தான், கடவுளுடைய இரக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பின் வழியாகத்தான் நமக்கு நிறைந்த சுகம் கிடைக்கிறது என்ற அந்த ஆசீர்வாதத்தை பல நேரத்தில் தட்டி கழிச்சிட்டு போயிட்டே இருப்பான். அது என்னன்னு தெரில, கல் தோன்றி மண் தோன்று காலத்திலிருந்து நம்ம பாவசிங்கர்த்தனத்துக்கு வந்தோம் அப்படின்னா, சாமி நான் போய் சொல்லிட்டேன், நான் கெட்ட வார்த்தை பேசிட்டேன், இப்படி சின்ன சின்னதாக சொல்லிட்டு நம்ம தப்பிக்கிறது மாதிரியே அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வர அப்படியே நம்மளை பூசி முழுகிறது மாதிரி ஒரு உணர்ந்து கண்ணீர் வடித்து ஆண்டவருக்கு முன்னால் ஆண்டவரே நான் பாவி என்று சொல்லுகின்ற அந்த இதயத்தை இல்லாமல் பண்ணிடுவான் சாத்தான். ஏய், நீ எப்போ பாவம் செஞ்ச, நீலாம் பாவம் செய்யலை, நீ பரிசுத்தமாக இருக்கிற, சாத்தான் நமக்குள்ளேருந்து சொல்லிகிட்டே இருக்கும். ஒரு சிலர் கேட்டால் பாவம் செய்யறது போங்களே அப்படின்னு சொன்னால், நான் என்ன பாவம் ஃபாதர் செஞ்சேன், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு கூட அருட்தந்தை வெளியில் உட்காந்துருக்காங்க பாவ சிங்கர்த்தனம் கேட்பதற்காக.
ஒரு ஃபாதர் வெளியில் இருக்காங்க. நீ எப்போ ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் என்ன செய்யலாம்? எழுந்து நின்று பாவ சங்கீர்த்தனத்துக்கு போகலாம். ஆனால் இந்த உலகத்தில் பாவமே செய்யாமல் யாராவது இருக்க முடியுமா? முடியுமா? நீங்களும் இருக்க முடியாது, நானும் இருக்க முடியாது, எந்த மனுஷனும் இருக்க முடியாது. பாவமே செய்யாமல் யாரும் இருக்க முடியாது. அது ஒட்டுமொத்தமாக நம்பணும். இல்லை ஃபாதர், நாம் எந்த பாவமும் செய்யல. ஒரு பாட்டி, வயசான பாட்டி, நான் பாவ சங்கீர்த்தனம் செய்கிறதில்ல சாமி, நான் பாவங்கள்லாம் பண்ணி பல வருஷம் ஆச்சு, என் வீட்டுக்காரர் 15 வருஷத்துக்கு முன்னால் இறந்துட்டார், நான் என்னத்தை பாவம் செய்ய போகிறேன்? ஏம்மா, வீட்டுக்காரர் இறக்குறதுக்கும் நீ பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கு என்ன தொடர்பு? ஒரு தொடர்பும் இல்லை. வீட்டுக்காரர் இருந்தால் நான் புனிதமாக, வீட்டுக்காரர் இருந்தால் பாவம் செய்வேன், வீட்டுக்காரர் இல்லைன்னா பாவம் செய்ய மாட்டேனா? இல்லை. எந்த சூழ்நிலையிலும், எந்த இடத்திலும், எந்த நிலையிலும் மனிதர்கள் தடம் புரளுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த நிலைகளை எல்லாம் எண்ணி பார்த்து ஆண்டவர் பாதத்தில் நம்பிக்கையோடு வருவது, ஆண்டவரே நான் பாவி என்ற முதலில் பாவி என்று ஏற்றுக்கொள்கிற போது ஆண்டவருடைய அருள் நமக்கு கிடைக்கிறது. ஆமென், ஆமென், பிரைஸ் தி லார்ட். எப்பொழுது நாம் கடவுளுக்கு முன்னால் தன்னை தாழ்த்தி கொண்ட, ஆண்டவரே நான் பாவிதான், ஆண்டவரே நான் சாதாரண மனிதன் தான், ஆண்டவரே இந்த உலகத்தில் நான் சாதாரண ஒரு ரொம்ப உமக்கு முன்பாக ஆண்டவரே நான் ஒன்றுமில்லாதவன் தான் என்று எப்பொழுது ஏற்றுக்கொள்கிறோமோ, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அப்படிப்பட்ட ஒரு தாழ்ச்சியான இதயத்தை பெற்றுக்கொள்கிறோமோ, அப்பொழுது கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கும் உண்டு, நம் குடும்பத்திற்கும் உண்டு. ஆமென், பிரைஸ் தி லார்ட். அப்படி தேடி பாருங்க, கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். நீதிமொழிகள் புத்தகம் அருமையாக சொல்லும். நீதிமொழிகள் புத்தகத்திலே அதிகாரம் 28 இறை வார்த்தை 13 சொல்லுகிறது, தம் குற்றப்பழிகளை மூடி மறைப்பவருடைய வாழ்க்கை ஒருபோதும் வளம் பெறாது. தன் குற்றப்பழிகளை மூடி மறைப்பவருடைய வாழ்க்கை ஒருபோதும் என்ன செய்யாதான்? அதான் நான் சொன்னேன், ஆண்டவர் நான் என்ன பாவம் ஃபாதர் செஞ்சேன், நான் திட்டியிருப்பேன். அதுவும் பாவ சங்கீர்த்தனுக்கு வரும்போது திட்டியிருப்பேன், கெட்ட வார்த்தை பேசினேன்னு சொல்ல மாட்டாங்க, திட்டியிருப்பேன். அது தெரில ஃபாதர், திட்டினாலும் திட்டியிருப்பேன், பேசினாலும் பேசியிருப்பேன். இது பாவ சங்கீர்த்தனமே இல்லை. நான் பொய் சொல்லியிருப்பேன், இல்லை, நான் சொன்னேன், நான் செஞ்சேன், நான் இதை பண்ணினேன் என்று மன பாரத்தோடு வருவது தான் ஆண்டவருடைய பிரசன்னத்தில். மனபாரத்தோடு ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வந்து நிற்கணும் அப்படின்னு எண்ணி பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நாம் நினைத்து பார்க்கிறோம் என்றால் கண்டிப்பாக கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. அதான் குற்றப்பழிகளை மூடி மறைப்பவருடைய வாழ்க்கை ஒருபோதும் வளம் பெறாது. அவற்றை ஒப்புக்கொண்டு விட்டு விடுகிறவர்கள் கடவுளுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை ஒப்புக்கொண்டு, அப்போ இதைத்தான் என்ன சொல்கிறான், ஒப்புக்கொள்ளாதபடி கடவுள் சாத்தான் நம்மளை தடை செய்கிறான், ஏற்றுக்க விட மாட்டான். நீ நல்லா தானே இருக்க, நீ என்னத்துக்கு கவலைப்படுற, நீ தான் பாவமே செய்கிறது இல்லையே, நீ ஏன் ஒரி பண்ணுற, நீ தான் எந்த குற்றமும் செய்கிறது இல்லையே, நீ ஏன் ஃபீல் பண்ணுற என்று பல நேரத்தில் நம்மளை சாத்தான் நம்மளை வேறு விதமாக திருப்பி கொண்டு சென்று விடுகிறான். நம்ம அதுக்கு உடந்தையாக பல நேரத்தில் போயிடுறோம். முதல்ல ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்வது பாவ மன்னிப்பில் தான் மிகப்பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. நம்புவோம். அதை நம்பி குடும்பத்தோடு நாம் செய்கிறோம் என்றால் அதில் கடவுளுடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவது சாத்தான் நமக்குள்ளேருந்து சின்ன சின்ன காரியங்களை தடை செய்கிறது கசப்பு மனப்பான்மையும் வெறுப்பு மனப்பான்மையும் உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பான். யார் மேலேயாவது, எந்த மனுஷன் மேலேயாவது, அல்லது உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க மேலேயாவது, அல்லது பக்கத்து வீட்டுக்கார மேலே, அல்லது உங்கள் சொந்த பந்தம் மேலே, மாமே மச்சினை கொழுந்தியா நாத்தனார் எல்லார் மேலேயும் ஒரு கசப்பு உணர்வை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏதாவது சொல்லி, சின்ன சின்ன காரியங்கள் தான், ஏதாவது சொல்லி உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பான். இந்த கசப்பு உணர்வு வளர வளர மன்னிக்கின்ற மனநிலை ஒன்றுமே இல்லாமல் போயிடும். நாமளும் கடவுளிடம் மன்னிப்பு கேட்க மாட்டோம், பிறரை என்ன செய்ய மாட்டோம். இந்த கசப்பு உணர்வு வளர 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 நாம் யாரையும் மன்னிக்க மாட்டோம். மன்னிக்க தடையாகவே இருப்பான் அந்த சாத்தான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கசப்பு மனப்பான்மை இல்லாமல் யாராவது இருக்கீங்களா? வெறுப்பு மனப்பான்மை இல்லாமல் சொல்லுங்கள், யாராவது இருக்கீங்களா? ஃபாதர் நான் யாரையும் வெறுக்க மாட்டேன், யாரையும் நான் தள்ளி வச்சு பார்க்க மாட்டேன், அப்படி யாராவது இருக்கீங்களா?
இருக்கீங்களா? ஆனால் நம்ம தான் கோயிலுக்கு வர்றோமேம்மா, டெய்லி கோயிலுக்கு வர்றோம்ல, எப்போதும் ஆண்டவனை தேடுறோம்ல, எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரோட தானே இருக்கோம். ஆண்டவர் தான் எனக்கு வேணும்னு சொல்லி ஆசீர்வாதமாக நினைக்கிறோம்ல. ஒவ்வொரு கோயிலாக போகிறோம்ல, எங்கெல்லாம் திருத்தலங்கள் இருக்கிறதோ, அல்லது எங்கெல்லாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்கிறதோ, எங்கெல்லாம் ஆண்டவருடைய அற்புதங்கள் நிகழ்கிறதோ, எங்கெல்லாம் அன்னையினுடைய ஆசீர் கிடைக்குது, எல்லா இடத்தையும் தேடி போகிறோமே. அப்போ ஏன் இதெல்லாம் நம்மளை விட்டுற முடியல? இது சாத்தானுடைய தூண்டுதல் உங்களுக்குள்ளே இருக்குது. அது எப்பயுமே ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் அது இருந்து கொண்டே இருக்கிறது. அது அவனை விட்டு வெளியில் போக முடியல. அது வெளியில் விடாமல் அது தடை செய்து கொண்டே இருக்கிறது. அது ஒரு வெறுப்பை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கு. ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒரு சில அம்மாக்கள் வாயை திறந்தாங்கன்னா யாரையாவது பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். வெறுப்பை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கணும். எதையாவது சொல்லி அவர்களுடைய வெறுப்பை சம்பாதிக்கணும். இல்லை, அப்படி ஒருபோதும் நாம் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அப்படி ஒருபோதும் இந்த உலகத்தில் வாழக்கூடாது. வெறுப்பை சாத்தான் கொடுக்கிறான். கசப்பு மனப்பான்மையை சாத்தான் தருகிறான். நீங்கள் நல்லவங்க தானே? நல்லவங்களா இல்லையா? பிறந்ததுலேருந்தே அடுத்தவங்களோட வெறுப்பாக இருந்தீங்களா? யாராவது பிறந்த குழந்தையிலேருந்தே பார்க்குறெல்லாம் முறைச்சி பார்க்குறது, வெறுப்பாக பார்க்குறது, அப்படியே கொடூரமாக பார்க்குறது, குரங்கு மாதிரி இப்படி நிற்கிற இல்லை. அப்படி யாராவது இருந்தீங்களா? இல்லை. பிறந்ததுலேருந்து நல்ல பிள்ளையாக வளர்ந்தோம், எல்லாரையும் அன்பு செஞ்சோம், எல்லாரோடையும் நல்லா இருந்தோம், எல்லாரோடையும் சகஜமாக பழகினோம். ஏன் வளர 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 நம்மளுடைய வெறுப்பும் கோபமும் பார்த்தாலே எரிச்சலாக வருது? ஃபாதர், இவன் ஏன் முன்னால் வந்து நிற்கிறான்னு எனக்கு தெரியல அப்படின்றோம். ஏன் அந்த அம்மா வர்றதுனால நமக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லையே. அந்த அம்மா நம்மளை ஏதோ தூண்டி எழுப்ப போகிறாங்களா? இல்லை நம்மளை கொண்டே படுகொலியில் தள்ள போகிறாங்களா? இல்லையே. ஒரு சிலரை பார்த்த உடனடியாகவே நமக்குள்ள தானாகவே ஒரு சில கோபங்களும் வெறுப்புகளும் உருவாகிறது. ஆனால் இது எல்லாமே சாத்தான் நமக்குள்ளேருந்து தூண்டுகின்ற ஒரு சோதனை. எப்போ தடை செய்ய போகிறோம்? எப்போ எல்லாம் நம்ம சாத்தான் பக்கத்திலே போகணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா இது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எப்போ விடுதலை பரப்புகிறோம்? இந்த நாளில் நான் யாரையும் வெறுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்க முடிவு பண்ணியிருக்கீங்களா? இந்த நாளில் இன்னைக்கு காலையிலேருந்து இரவு வரை நான் யாரையும் வெறுக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்க முடிவு பண்ணியிருக்கீங்களா? ரொம்ப பக்தியாக இருக்கிய, பேசக்கூட மாட்டீங்க. இவ்வளோ பக்தியான குரூப்பை நான் பார்த்தது இல்லையே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. என்னைக்காவது முடிவு பண்ணியிருக்கீங்களா? இல்லையா? பண்ணியிருக்கீங்களா? இல்லையா? பண்ணுவோம், ஆனால் பண்ண மாட்டோம். செய்வோம், அப்படித்தான் நினைக்கிறோம் ஃபாதர், அப்படித்தான் நினைக்கிறோம். ஆனால் நினச்சா அது நினச்சி போட வேண்டியது தான், அவ்வளவுதான். அதுக்கு மேலே நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கடவுளை புகழ்கின்ற நாவும் கடவுளை புகழ்கின்ற இதயமும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் தான் இருக்கணும். அதில் வெறுப்பு மனப்பான்மையும் கோபமும் கசப்பு மனப்பான்மையும் நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது? அது வருது அப்படின்னா கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு தடப்படுதுன்னு அர்த்தம். ஆமென், பிரைஸ் தி லார்ட். லூக்கா நற்செய்தி மிக அருமையாக சொல்கிறது. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தை 37 சொல்கிறது. வாசியும் பார்ப்போம். லூக்கா 6:37. பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பிடாதீர்கள், அப்போது நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். கசப்பு மனப்பான்மையோட பிறரை குற்றவாளின்னு சொல்லி நாமளே ஏகப்பட்ட குற்றவாளி இல்லையா? ஆமாவா இல்லையா? நான் குற்றவாளிங்க. போலீஸுக்கு முன்னால் நான் குற்றவாளி இல்லை, கடவுளுக்கு முன்னால் நான் குற்றவாளி. ஆமென். நாம் எந்த ஜெயிலுக்கும் போனதில்லை, அந்தளவுக்கு பெரிய குற்றங்கள்லாம் பண்ணதில்லை. ஆனால் கடவுளுக்கு முன்னால் நான் யார்? நான் குற்றவாளி தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. நான் பாவி தான், நான் பாவம் செய்கிறவன் தான், என்னுடைய சிந்தனையால் பாவம் செய்கிறேன் அப்படின்றது உண்மைதான். ஏற்று அதை மறுக்க முடியாது, மறைக்கவும் முடியாது. கடவுளுக்கு முன்னால் நான் குற்றவாளி என்பதை எப்பொழுது ஏற்றுக்கொள்கிறோமோ அப்படி ஒரு மனநிலை நமக்கு இருக்கிற போது நான் பிறர் என்ன செய்ய மாட்டேன்? பழி சுமத்த மாட்டேன். பிறர் குற்றவாளி என நீங்கள் தீர்ப்பளிக்காதீர்கள், அப்போது நீங்களும் தீர்ப்புக்குள்ளாக மாட்டீர்கள். அடுத்து வாசிங்க. மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள், அப்போது நீங்களும் கண்டனத்திற்கு ஆளாக மாட்டீர்கள். அடுத்து மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். நம்ம இதைத்தான் செய்ய விடாம சாத்தான் நமக்குள்ள என்ன செய்யறான்? தடை பண்ணிக்கிட்டே இருக்கான். இதெல்லாம் செய்ய சின்ன சின்ன காரியங்கள் தான். நீங்க கொலை செஞ்சவனை மன்னிக்க சொல்லல ஆண்டவர்.
நீ யாராவது கொலை பண்ணியிருக்காளா, உங்கள் வீட்டில் யாராவது கொலை பண்ணிட்டாங்களா, அவரை வந்து மன்னிக்க முடியலன்னு சொல்லி சொன்னாரா? இல்லை. சின்ன சின்ன காரியங்களுக்கு மனஸ்தாபப்பட்டு மன வருத்தப்பட்டு இனிமேல் மூஞ்சிலே முழிக்க வேணாம், செத்தாலும் பார்க்க வேணாம் அப்படி நினைக்கிற ஒரு கேட்டகரியை வச்சுருப்பீங்க. விட்டுருங்களேன். எதை தடுக்கிறது? கடவுளிடமிருந்து ஆசீர்வாதத்தை எனக்கு தடுக்கிறது. நான் இப்படி இருக்க 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 மன இறுக்கத்தோடு இருக்க இருக்க கடவுளும் நம்மை விட்டு விலகிச் செல்பவராக இருக்கிறார். ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவருடைய நாம் மன்னிப்பை ஆண்டவரிடம் கேட்பதற்கும் தயங்குகிறோம், பிறரை மன்னிப்பதற்கும் தயங்குகிறோம். இந்த ரெண்டுமே தடையாக இருப்பதற்கு பேசிக்காக ஒரு காரணம் இருக்கு. அதான் மூணாவது ரீசன், அது ஜெபம். ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்கிற பிள்ளைகளாக நாம் மாறிவிட்டோம் என்றால், துதிக்கிற பிள்ளைகளாக மாறிவிட்டோம் என்றால், ஜெபத்தில் நம்மை அர்ப்பணிக்கிற பிள்ளைகளாக மாறிவிட்டோம் என்றால், இந்த ரெண்டையும் செய்கிறதுக்கு அது தானாக இழுத்துட்டு போகும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. காலையில் எந்திரிச்சு ஒவ்வொரு நாளும் அர்ப்பணித்து தொடங்குகிற பிள்ளைங்க தன்னையும் உணர்வார்கள், பிறரையும் ஏற்றுக்கொள்வார்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடவுள் பாரத்தில் எல்லாவற்றையும் ஒப்படைக்கிற பிள்ளைகளாக மாற முடியுமா? எல்லா சூழ்நிலையிலும், எல்லா நேரத்திலும், எல்லா இடத்திலும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகளாக நாம் வாழ முடியுமா, வளர முடியுமா? என்ன நடந்தாலும், நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாற முடியுமா? பிரைஸ் தி லார்ட். இணைந்து ஜெபித்திடுவோம், இறை சமூகமாகிடுவோம். இணைந்து ஜெபித்திடுவோம், இறை சமூகமாகிடுவோம். இணைந்து ஜெபித்திடுவோம், இறை சமூகமாகிடுவோம். இன்பத்திலும் துன்பத்திலும், இன்பத்திலும் துன்பத்திலும், கஷ்டத்திலும் நஷ்டத்திலும், கவலையிலும் கண்ணீரிலும் இணைந்து ஜெபித்திடுவோம், இறை சமூகமாகிடுவோம். இணைந்து ஜெபித்திடுவோம், இறை சமூகமாகிடுவோம். வாழ்வினிலும் தாழ்வினிலும், வாழ்வினிலும் தாழ்வினிலும், வளமையிலும் வறுமையிலும், வருத்தத்திலும் வாதையிலும் இணைந்து ஜெபித்திடுவோம், இறை சமூகமாகிடுவோம். கரம் தட்டி இணைந்து ஜெபித்திடுவோம், இறை சமூகமாகிடுவோம். அன்பினிலும் அமைதியிலும், ஆற்றலிலும் தேற்றலிலும், பாசத்திலும் நேசத்திலும், பரிவினிலும் பகிர்வினிலும் இணைந்து ஜெபித்திடுவோம், இறை சமூகமாகிடுவோம். இணைந்து ஜெபித்திடுவோம், இறை சமூகமாகிடுவோம். மன்னிப்பிலும் மகிழ்ச்சியிலும், மாற்றத்திலும் ஏற்றத்திலும், புரிதலிலும் பொறித்தலிலும், பொறுமையிலும் போற்றலிலும் இணைந்து ஜெபித்திடுவோம், இறை சமூகமாகிடுவோம். இணைந்து ஜெபித்திடுவோம், இறை சமூகமாகிடுவோம், இறை சமூகமாகிடுவோம், இறை சமூகமாகிடுவோம். Praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. ஒரு சிலர் ஆலயத்துக்கு போவாங்க, பாத யாத்திரை போவாங்க, திரு யாத்திரை போவாங்க, எங்கெல்லாம் திருப்பயணம் நடக்குதோ எல்லா இடத்துக்கும் போவாங்க, அல்லது கோவில் கோவிலாக சுற்றி வருவாங்க. ஆனால்
குடும்பத்தில் மட்டும் ஜெபிக்க ஒன்றா உட்காந்து ஜெபிக்க மாட்டாங்க. இது சாத்தான் நமக்கு கொடுக்குற செக்கு. மூன்றாவது, இந்த ரெண்டும் இல்லாத போது தான் இது வருது. இது ரெண்டு, நான் கடவுளிடம் மன்னிப்பும் கேட்க மாட்டேன், நான் பிறரையும் மன்னிக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு மனநிலை வருகிற போது, இந்த பேசிக்காக இது இல்லாததுனால தான் இது ரெண்டு நடக்குது. நான் பிறரையும் மன்னிக்க மாட்டேன், மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு ஜெபிக்க தூண்டுவதில்லை. ஒருவேளை அவங்க வீட்டில் ஃபாதர் கூட இருப்பார், ஃபாதர் இருப்பாங்க, அவங்க குடும்பத்தில் ஒரு சிஸ்டர் கூட ஆகியிருப்பாங்க. ஆனால் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க ஜெபிக்க மாட்டாங்க. என் மகன் ஃபாதர், என் மக சிஸ்டர் ஆகிட்டா ஃபாதர், பெருமை அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இவங்க குடும்பம்னா என்ன, குடும்ப ஜெபம்னா என்ன? யாருமா பிள்ளைங்களோட கணவரோட, அது ரொம்ப முக்கியம். அந்த அம்மா சொன்னது ரொம்ப ஆணித்தரமாக முக்கியம். பிள்ளைங்களோட கணவரோட குடும்பம் என்பது, ஒரு சிலர் கேட்போம், குடும்பத்தில் ஜெபம் பண்ணுறீங்களா? பண்ணுறேன் ஃபாதர். யார்? நான் பண்ணுவேன் ஃபாதர். எப்போ? அது படுத்துக்கிட்டு கூட பண்ணுவேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடவுள் ஜெபிக்கிறதுக்கு கூட நல்ல இடத்தையும் கொடுக்க மாட்டான், நல்ல பிளேஸையும் கொடுக்க மாட்டான், மனநிலையும் கொடுக்க மாட்டான். சும்மா அப்படியே நின்றுக்கிட்டு இருப்போம், அருளந்த மாதிரின்னு சொல்லிட்டு நம்ம மாட்டு போயிட்டு இருப்போம். இல்லை, அது இல்லை ஜெபம். அந்த நாளை உணர்ந்து, அந்த நாளில் நாம் செய்த எல்லாவற்றையும் உணர்ந்து, ஆண்டவருக்காக சாத்தானின் திட்டத்தை தபுடி பொடியாக்குறது மாதிரி, ஆண்டவரை என் வாழ்க்கையில் சாத்தானுடைய திட்டங்கள் எதுவும் ஜெயிக்கக்கூடாது, நான் அர்ப்பணம் செய்யணும், நான் ஒப்பு கொடுக்கணும், நான் எல்லாவற்றையும் பாதம் அர்ப்பணம் செய்து ஜெபிக்கிற மகளாக நான் மாறணும். ஆண்டவரே, எனக்கு ஜெபிக்கிற அந்த வல்லமையை கொடுங்க என்று எப்பொழுது நாம் கேட்கிறோமோ அப்பொழுது ஆண்டவருடைய வல்லமை நமக்குள்ளாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தி கேட்டகிசம் ஆஃப் தி கேத்தலிக் சர்ச், சிசிசின்னு சொல்லுவாங்க, திருச்சபை சட்டம். அது என்ன சொல்லுது அப்படின்னா, குடும்பம் ஒரு குட்டி திருச்சபை, குடும்பம் தான் குட்டி திருச்சபை. சாத்தான் இந்த பெரிய திருச்சபையை அழிக்க முடியாது. இந்த கத்தோலிக்க திருச்சபையை அழிச்சிட முடியுமா சாத்தான்? முடியாது, வாய்ப்பே இல்லை, அதை அழிச்சிட முடியாது. ஆனால் அந்த குட்டி திருச்சபை என்ன செஞ்சிடலாம், அதை ஈஸியாக சின்ன பண்ணாமல் மாற்றிடலாம். அதுதான் குடும்பத்தில் எந்த ஜபத்தையும் செய்ய முடியாமல் தடுக்கிறான். இன்னைக்கு ஆலயங்களில் ஜபிக்க முடியாமல் சாத்தான் தடுக்குதா? இல்லை, ஆலயங்களில் ஜபிக்கிறான், ஆலயங்களில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்றான். ஆண்டவரை துதிப்பதும் போற்றுவதும் இறை பிரசன்னத்தை நினைப்பதும் ஒட்டுமொத்த திருச்சபையை ஒருபோதும் அழித்து விட முடியாது. ஆனால் குடும்பமாகிய அந்த குட்டி திருச்சபையை அழிப்பதற்கு எல்லா விதமான செயல்களும் சாத்தான் செய்து கொண்டு தான் இருப்பான். அதுதான் ஜபிக்க விடாமல் தடை செய்கிறான். பிரைஸ் தி லார்ட். திருச்சபை வளருகிறது அப்படின்னா அர்த்தம் என்ன? திருச்சபை வளருது அப்படின்னா அர்த்தம் என்ன? என்ன அர்த்தம்? திருச்சபை இந்த உலகத்தில் சமூகத்தில் வளர்ந்துக்கிட்டே போகுது அப்படின்னா அர்த்தம் என்ன? திருச்சபையில் பெரிய பெரிய கோயிலாக கட்டி வச்சுட்டாங்க அப்படின்னா வளருதா? இல்லை பெரிய பெரிய பில்டிங்காக ஃபாதர் சிஸ்டர்ஸ் கட்டுறாங்க அதனால் வளர்ந்துருமா? இல்லை, ஜபத்தில் ஊன்றிய பிள்ளைகளாக இருக்கிறதுனால மட்டும்தான் திருச்சபை வளரும். அன்றைய தொடக்க திருச்சபையில் திருச்சபையாக வளர்ந்தது அப்படின்றது குட்டி குட்டி திருச்சபைகள் அங்காங்கு உருவாகியது. வீடுகளில் ஜெபித்தார்கள், ஒன்று கூடினார்கள், அப்பத்தை பிட்டார்கள், பகிர்ந்தார்கள், ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தார்கள். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஜெப வழிபாடுகள் நடத்தப்பட்டன. இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலையும் சண்டை போடுறதான் ஃபாதர் வீட்டில் வேலையாக இருக்குது. வீட்டுக்கு வந்தாலே சண்டை ஃபாதர். எப்படா வீட்டுக்கு போவோம், வீட்டுக்காக போகிறோம் அப்படின்னு தோணுது ஃபாதர். ஒரு சில வீட்டுக்காரர் சொல்கிறது, ஃபாதர் வேலை முடிஞ்சு இப்படியே ஓடி போயிடலாம் போல இருக்குது, ஏன்டா நான் வீட்டுக்கு போகிறேன்னு தோணுது ஃபாதர். ஏன்யா? போன உடனே மடை திறந்துருமே, நான் என்ன பண்ண முடியும்? வீட்டுக்கு போய் நுழைஞ்ச உடனே மடையை திறந்துருது அந்த அம்மா, பேச முடியல, நான் ஒன்றும் பேச முடியல ஃபாதர். ஜபத்துக்கு வாயை திறங்க தயவு செய்து. எதுக்கு திறக்கணும்? ஆண்டவரை துதிக்கிறதுக்கும், ஆண்டவரை போற்றுவதற்கும், ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுக்கும் வாயை திறந்து அதை செஞ்சோம் அப்படின்னா மற்றதெல்லாம் குறைஞ்சிரும். ஒருவேளை கோபம் இருக்கலாம், வீட்டுக்காரர் மேலே கோபம் இருக்கலாம், அல்லது வீட்டுக்கார அம்மா மேலே கோபம் இருக்கலாம்.
அதெல்லாம் எதில் ஒப்பு கொடுக்கணும்? ஜெபத்தில் ஒப்பு கொடுக்கணும், கடவுள் பாதத்தில் ஒப்பு கொடுக்கணும். கத்துறதுனால ஏதாவது ஆயிருமா? கத்துறதுனால ஏதாவது ஆயிருமா? ஒரு கணவன் மனைவி 2 பேர் இருக்கிறாங்க, அவங்க 2 பேரும் பிரியிற நிலைமையில் இருக்கிறாங்க, அல்லது பிரிஞ்சு போகணுன்னு முடிவெடுக்கிறாங்க. அவங்கள கூட்டி கொண்டாந்து கட்டாயப்படுத்தி பஞ்சாயத்து பண்ணி, கட்ட பஞ்சாயத்து பண்ணி 2 பேரையும் சேர்த்து வச்சா நடக்குமா? நடக்குமா? இல்லை அந்த பேரண்ட்ஸ், அவங்க அப்பா அம்மா, இந்த அப்பா அம்மா 2 பேரும் கூட்டி கொண்டாந்து உட்கார வச்சு 2 பேரும் நீங்கள் பேசிக்கிறீங்க, மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொன்னால் நடந்துருமா? நடக்காது. அவங்க 2 பேரும் முடிவு பண்ணணும். அவங்க முடிவு பண்ணணும். நீங்கள் சொன்னதுனால நடந்துருவாங்களா? இல்லை 2 பேரையும் சேர்த்து ஒரே வீட்டில் விட்டுட்டு நீங்கள் 2 பேரும் போயிடுவீங்க, அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருப்பாங்க நினைக்கிறீங்களா? வாய்ப்பே இல்லை. நான் முடிவெடுக்கணும். நான் முடிவெடுத்தால் மட்டும்தான் அந்த இடத்துல சேர்ந்து வாழக்கூடிய மனநிலை உருவாகும். அதே போல் நான் முடிவெடுக்கணும். யாரோ சொல்லி இல்லை, நான் என் குடும்பத்தில் நான் ஜெபிப்பதற்கு நான் முடிவெடுக்கணும் அப்படின்னு 2 பேரும் கணவனும் மனைவியும் தீர்மானிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடவுள் நாம் ஜெபிக்கிற போது எல்லா தீமைகளிலிருந்து நம்மை காக்கிறார். ஆமென், ஆமென், பிரைஸ் தி லார்ட். விடுதலை பயண நூலில் அதிகாரம் 12 விடுதலை பயணத்தில் அழிவின் தலைவன் வருகிறான். அந்த இடத்துல எபிரேயர்களை அழித்து கொள்ளுகிற ஒரு தலைவன் வந்து கொண்டிருக்கிறான். அப்போ கடவுள் இஸ்ரேலர்களை பாதுகாக்க வேண்டும் என்று கருதுகிறார். அப்போ கடவுள் ஒரு கட்டளை இடுகிறார், நீங்கள் தயவு செய்து இன்னைக்கு இரவு முழுவதும் அந்த இடத்துல இருந்து வெளியில் வராதிங்க, வீட்டுக்குள்ளே இருங்க, வீட்டுக்குள்ளேருந்து ஜெபிக்கிற மகனாக மகளாக இருங்க. காலை வரை இரவில் வீட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா காலை வரை என்ன செய்யாதீங்க, தயவு செய்து வெளியில் வராதிங்க அப்படின்னாரு. விடுதலை பயணம் 12 21 22 23 ஆண்டவர் சொல்வார், வெளியில் வராதிங்க, ஜெபம் ஒப்பு கொடுங்க. ஒருவேளை உங்கள் பிள்ளைங்க, அப்பா கடவுள் என்ன செய்வாராம், உங்களை பாதுகாக்கிற கடவுள், உங்கள் வீட்டின் கதவுகளை தாண்டி நீங்கள் ஒருபோதும் வெளியில் வராதிங்க. அப்படி நீங்கள் வெளியில் வராமல் இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பிள்ளைகளின் கடவுளுடைய நியமங்களை கடைபிடியுங்கள் அப்படின்வாரு. உள்ள ஜெபிங்க, இரவு முழுவதும் கூட ஜெபிங்க. உங்களுடைய ஆபத்துக்களிலிருந்து அவர் காப்பார் அப்படின்றார். அழிக்கிற தீயவன், பகைவன், சாத்தான் தொல்லைகள் எல்லாவற்றிலிருந்து உங்கள் குடும்பம் காத்து கொள்ளப்படும் அப்படின்றாரு. அப்போ இந்த பிள்ளைங்கள் கேட்பாங்களாம். 12வது அதிகாரத்தில் விடுதலை பயணம் 26 27 வாசிங்க பார்ப்போம். உங்கள் பிள்ளைகள் உங்களை பார்த்து, இப்போ நைட்டு முழுக்க ஒரு வழிபாடு வச்சிங்களே, இரவு முழு ஜபிச்சிங்களே, ஏன் கண் விழிச்சு ஜபிச்சிங்களே, எதற்காக என்று உங்கள் பிள்ளைகள் கேட்கும்போது சொல். இவ்வாறு நாம் அந்த அழிவின் தலைவன், எகிப்தியர்களை கொண்டளிக்கிற ஒரு தலைவன் வந்தபோதும் கூட நாம் நமது ஜெபத்தால் நம் வீட்டை ஒருபோதும் அழிவில் இருந்து விட்டுவிடாமல் பாதுகாத்து கொண்டார். நம் வீட்டை ஆண்டவர் பாதுகாத்து கொண்டார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தீமைகள், தீயவனுடைய சக்தி, சாத்தானுடைய தொல்லைகள் உங்கள் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னா பேசிக் ஃபர்ஸ்ட் நாம் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும், ஜெபிக்கணும். முழு இரவு ஜெபம் வீட்டில் மட்டும் இல்லை, ஆலயத்தில் மட்டும் இல்லை, வீட்டிலையும் கூட என்ன செய்யலாம்? ஒரு அம்மா எனக்கு தெரியும், தங்கச்சி மடத்தில் ஒரு அம்மா இருக்காங்க, ஞானமலர்னு அந்த அக்கா பேர். நான் அசிஸ்டண்ட்டாக தங்கச்சி மடத்தில் இருந்தேன். அப்போ சொல்லுவாங்க, ஃபாதர் ஜெபம் பண்ணுங்கள், 3 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணுங்கன்னுவாங்க. எத்தனை மணிக்கு? அப்போ தான் குப்புறப்படுத்து தூங்கணும் போல தோணும். 3 மணிக்கு. அப்போ தான் புரளுவான், இங்கிட்டு புரளுவான், அங்கிட்டு புரளுவான், இப்படி படுப்பான், அப்படி படுப்போம். ஆனால் அந்த அம்மா சொல்லுவாங்க, 3 மணிக்கு எந்திரிங்க ஃபாதர், ஜெபம் பண்ணுங்க, 3 மணிக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்வாங்க. அப்போ அவர் சொல்லுவார், அவர் வீட்டுக்காரர் அவர் கொஞ்சம் ஜெபிக்கிற மனுஷன் தான். ஆனால் ஸ்டார்டிங்கில் அப்படி இல்லை, ஜெபிக்க மாட்டார். அவர் கடலுக்கு கிளம்புவார். அவர் கடலுக்கு கிளம்புனா 4 மணிக்கு எந்திரிச்சு 5 மணிக்கு போட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதிகாலையில். அப்போ இவர் இந்த அம்மா 3 மணிக்கெலாம் ஜெபத்தை ஆரம்பிச்சிடும். இவர் அப்போ தான் தூங்குவார் நிம்மதியாக. சொல்லுவார், ஃபாதர் இவ தொல்லை தாங்க முடியல ஃபாதர், கத்திட்டு கிடக்கிறா, ஜெபம் தானே பண்ணுறா, அமைதியாவது பண்ணலாம்ல, அமைதியாக பண்ணலாம்ல, ஏன் கத்திட்டு கிடக்கிறா அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. அப்போ அவர் சொல்லுவார், அந்த ஒரு கட்டத்தில் பிரச்சனைகள் வந்தது, அவருடைய போட்டு சிக்கியது,
பிரச்சனைகள் வந்த போதும் கூட அப்போ வந்து சொன்னார், அந்த போட்டு பிடிபட்டு மீண்டும் கரையேறி வந்து சொன்னபோது, ஏம்மா உன் ஜபத்தினால தான் இன்றைக்கி நான் தப்பிச்சு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போ அந்த அம்மா சொல்லுவாங்க, ஃபாதர் ஏன் நான் கத்தி ஜெபம் பண்ணலாம் இல்லை ஃபாதர், ஒரு வீட்டில் நான் ஜெபம் பண்ணும்போது என் வீட்டுக்காரர் வரலைன்னா கூட அவர் காதலை நான் ஜெபிக்கிறது போய் கேட்கணும், அந்த வார்த்தை போய் கேட்கணும். என் வீடு ஃபுல்லாகவே இந்த இறை பிரசன்னம் பரவணும். நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னா அந்த அதிர்வுகள் என் வீடு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஒழிக்கணும். நான் சீரியல் போட்டு பார்க்குறேன் அப்படின்னா என்ன ஆகும், டிவியை சத்தமாக வைப்பினா வைக்க மாட்டேன்னா வச்சு தான் கேட்பேன், சீரியல் கேட்பேன். அப்போ அந்த வீடு ஃபுல்லாக சீரியல் சத்தம் தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த அம்மா சொல்லுவாங்க, நான் ஜெபிக்கிறது என் வீடு ஃபுல்லாக பரவணும், நான் என்னுடைய ஒளி அலைகள் வந்து என் வீடு ஃபுல்லாக நிரம்பணும் அப்படின்வாங்க. எனக்காவது அப்படி உங்களுடைய ஒளி அலைகள், உங்களுடைய இறை பிரசன்னம், இறை வார்த்தை, துதி, ஆராதனை, பாடல் அந்த வீடு ஃபுல்லாக நிரம்பணும்னு நினச்சிருக்கீங்களா? நிரப்பியிருக்கீங்க என்னைக்காவது? இறை பிரசன்னத்தால் உங்கள் வீட்டை நிரப்பியிருக்கீங்களா இல்லையா? கெட்ட வார்த்தையால் நிரப்பியிருப்பீங்களா இல்லையா? நிரப்பியிருப்பீங்களா நிரப்பியிருக்க மாட்டீங்களா? ஒரு சிலர் இப்படி, ஒரு சிலர் இப்படி, எதை நம்புறதுன்னு தெரியல. எத்தனை எத்தனை வார்த்தைகள், எத்தனை எத்தனை அவதூறு வார்த்தைகள், அல்லது அடுத்த வீட்டை பற்றி, பக்கத்து வீட்டை பற்றி உள்ள வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு குத்தி பேசுறது மாதிரி எத்தனை பேச்சுக்கள், அதுதானே வீடு ஃபுல்லாக பரவும், அதானே பரவும். அப்போ கடவுளுடைய ஆசீர்வாதம் என் குடும்பத்துக்கு வரணும் அப்படின்னா இறை பிரசன்னத்தை உணர்கிற பிள்ளைகளாக, இறை பிரசன்னத்தை தேடுகிற பிள்ளைகளாக நம் குடும்பங்கள் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்கிற குடும்பங்கள் கண்டிப்பாக எல்லா தீமைகளிலிருந்தும் விடுபடுகிற பிள்ளைகளாக பிரசன்னமாக மாறும் என்பதில் எந்த மாற்றம் இல்லை. இதான் தொடக்க திருச்சபையில் பார்த்தோம். திருத்துதர் பணிகளில் அதிகாரம் 2 இறை வார்த்தை 46 பார்க்கிறோம். தொடக்க திருச்சபையில் அப்பொழுது அவர்கள் அதைத்தான் செய்தார்கள். தொடக்க திருத்துதர் பணி அதிகாரம் 2 இறை வார்த்தை 46 வாசிங்க பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரே மனதோடு, ரொம்ப ரொம்ப தெளிவாக பாருங்கள், ஒவ்வொரு நாளும் வீட்டில் இருந்த எல்லோரும் ஒரு மனதோடு, ஒருமனப்படுவது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோன்னே எரிச்சல் படுற மகன் இருக்கக்கூடாது வீட்டில், அல்லது ஜெபத்துக்கே வராத ஒரு மகன் ஒருபோதும் வீட்டில் இருக்கக்கூடாது. எல்லாரும் ஒருமனப்படணும். அன்னைக்கு ஜெபிக்க போகிறோம் அப்படின்னா என்ன செய்யணும்? ஒருமனப்பட்டு எல்லோரும் ஒரு மனத்தோடு அங்கே இருக்கிற ஒரு குடும்பமாக மாற வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் ஒரு மனத்தோடு எல்லாரும் ஒரு மனத்தோடு ஆண்டவருடைய பிரசன்னத்தை நினைத்து, ஆண்டவருடைய மகிமையை நினைத்து எல்லோரும் ஒருமனப்பட்டு அப்பத்தை பெற்று பகிர்ந்து உண்டார்கள் என்று விவிலியம் சொல்கிறது. ஜெபிக்கிற, ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற பிள்ளைகளாக எப்பொழுது இருக்கிறோமோ கடவுளுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். ஜெபிப்பதால் கிடைக்கின்ற ஆசீர்வாதம் என்ன, நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு தெரியணும். ஜெபித்தால் எனக்கு என்ன ஆசீர்வாதம், எனக்கு என்ன ஃபாதர் கிடைக்க போகுது அப்படி நினைக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? ஜெபிக்க மாட்டோம். ஒரு ஆசீர்வாதங்கள் எனக்கு ஜெபிப்பதனால் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் கடவுளுடைய பிரசன்னம் என்னில் இருக்கிறது, அந்த வல்லமையில் நானும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நான் ஜெபிக்க முடியும் என்று நினைத்து பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம் மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 18 இறை வார்த்தை 20 சொல்கிறது. மத்தேயு 18:20. மத்தேயு தானே சொன்னேன், நான் சக்கரியாவை சொன்னேன். மத்தேயு 18:20 வாசிங்க. அம்மா நான் வாசிக்கிறேன், நீ கேளுங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உங்களை வாசிக்க விட்டேன்னா இன்றைக்கி ஃபாதர் முடிக்க விட மாட்டார், 1 மணிக்கு மேலே ஆயிரும். அதனால் நானே வாசிக்கிட்டு போய்க்கிறேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 18:20 சொல்லுகிறது, எங்கே 2-3 பேர் என் நாமத்தில் கூடியிருக்கிறீர்களோ உங்கள் மத்தியில் நான் பிரசன்னமாய் இருக்கிறேன். ஆமென். நீங்கள் ஜெபிக்கின்ற போது கடவுள் பிரசன்னமாக இருக்கிறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்கள் ஜெபிக்கிற போது கடவுள் பிரசன்னமாக இருக்கிறார். அதை நம்புங்க முதல்ல. அதுதான் உங்களுக்கு கடவுள் கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம்.
இல்லை நான் ஜெபிக்கிற போது கடவுள் இல்லை அப்படின்னா நீங்கள் ஜெபிக்கவே முடியாது, கண்டிப்பாக முடியாது. நான் ஜெபிக்கிறேன், கடவுள் என்னைக்கு ஃபாதர் நின்றாரு அப்படின்னா நீங்கள் ஒருபோதும் கடவுளை நீங்கள் பார்க்க முடியாது. நான் பல இடத்துல அந்த செய்தியை நான் சொல்லியிருக்கேன். சென்னையில் நான் படித்து கொண்டு இருக்கிற போது ஒரு அம்மா வீட்டுக்கு என்னை ஜெபம் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போனாங்க. அது ரொம்ப நாளாக கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ டீக்கனாக தான் இருந்தேன். கூட்டிகிட்டு போனாங்க. ஃபாதர் பிரதர் வாங்க பிரதர் வாங்க பிரதர்னாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் இந்த ஜப அறைக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அருமையான ஜப அறை, ரொம்ப ரொம்ப சூப்பராக ஜப அறை வச்சுருந்தாங்க வீட்டில். நம்ம வழக்கமாக ஜப அறை அப்படின்றது ஒரு பீரோல் சைஸில் தான் வச்சுருப்பாங்க வீட்டுகளில். ஒரு பீரோல் சைஸில் ஒரு வச்சு அதில் படங்களை வச்சு காட்டுவாங்க. அந்த அம்மா ஜப அறையாகவே, ஒரு படுக்கை அறை எவ்வளவு பெருசு இருக்குமோ அதே போல் ஜபத்திற்காக முக்கியத்துவம் கொடுத்து ஒரு ஜப அறை கட்டி, இப்படி ஒரு பலி பீடம் கட்டி, ஒரு திருச்சிலுவையை மேலே வச்சு, இந்த சைடு அன்னை மரியாளும் இங்கிட்டு சூசையப்பெருமாகிய என்ன சொல்கிறது சிறுபங்கள் வச்சு, ஒரு பலிபீடத்தில் மூன்று திருவிவிலியம் வச்சு, அதே திருவிவிலியத்துக்கு கீழே ஒரு ஜெபமாலையும் 3 ஜெபமாலைகள் வச்சு அப்படி வரிசையாக வச்சுருந்தாங்க. ரொம்ப பீடம் போலையே இருந்துச்சு. வீட்டுக்குள்ளே ஒரு பீடம் போல், பலிபீடம் போலையே இருந்துச்சு. அப்போ பலிபீடத்துக்கு பக்கத்தில், அந்த பலிபீடத்திற்கு பக்கத்தில் வழக்கமாக சேர் போட்டு உட்காருவோம். சேர் நீங்கள் இப்போ என்ன செய்கிறீங்க, கடவுளை பார்த்து ஜெபிக்கணும்னா எங்கே சேர் போட்டு உட்காருவீங்க, நீங்கள் உட்கார்றதான் இந்த பக்கம் திரும்பி. ஆனால் 3 சேர் இந்த பக்கமாக திரும்பி இருந்துச்சு. இப்போ பலிபீடத்துக்கு இந்த இங்கே இருக்குது பாருங்கள், இப்போ 3 சேர் இங்கே இருக்கிறது மாதிரி இங்கே 3 சேர் இருந்துச்சு. கார்பெட் போட்டு அங்கிட்ட இருந்துச்சு. அங்கிட்ட அவங்க உட்காந்து ஜெபிக்கிறதுக்கெலாம் சேர் இல்லை, இந்த சேர் மட்டும் இருந்துச்சு. என்னம்மா அந்த சேர் அங்கிட்ட எடுத்து போடுங்களே, ஜெபிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன் இங்கிட்டு போடுங்க, உட்காந்து ஜெபிக்கலாம். அந்த அம்மா உடனே என்ன சொன்னாங்க தெரியுமா, ஃபாதர் அது நீங்கள் பிரதர், அது நீங்கள் உட்கார்றதுக்கு இல்லை, நாங்கள் உட்கார்றதுக்கு இல்லை. நான் இந்த இடத்துல எப்போ எல்லாம் ஜெபிக்கிறேனோ, அல்லது என் பிள்ளைகள் குடும்பத்தோடு இந்த இடத்துல நாங்கள் துதிக்கிறோமோ, தந்தை மகன் தூய ஆவியார் இந்த இடத்துல உட்கார்றதை நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படின்றாங்க. கரம் தட்டி ஆண்டவர் கண்டி சொல்லுங்க. இப்படி விசுவாசம் உள்ள ஒரு வீட்டை நீங்கள் பார்க்க முடியுமா? நான் ஜெபிச்சின்னா, நான் இந்த இடத்துல துதிச்சேன் அப்படின்னு சொன்னால், என் குடும்பத்தில் இந்த இடத்துல நான் மன்றாடி ஆண்டவரை துதிச்சு நான் துதி எடுத்து ஸ்தோத்திர பலி சொன்னேன் அப்படின்னா, தந்தை மகன் தூய ஆவியானவர் உட்கார்றதை நான் பார்த்துருக்கின்றாங்க. அப்படியே புல்லரிச்சு போச்சு. நம்மெல்லாம் ஃபாதராக இருந்தே வேஸ்ட்டுடா, ஃபாதராக ஆக போகிறதே வேஸ்ட்டுடா. இப்படி ஒரு பிரசன்னத்தை இதுவரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லை நம்ம ஜபத்தில். இந்த அம்மா இப்படி சொல்கிறாங்களே, இல்லை நற்கருணை பிரசன்னத்தில் தான் நம்ம போய் மணிக்கணக்காக உட்கார்றோமே, அப்போ கூட ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்ம உணர்ந்துருக்கிறோமா, பார்த்துருக்கிறோமா? இல்லையே. இந்த அம்மா இவ்வளவு ஆணித்தரமாக நம்பிக்கையோட சொல்லி சேரும் வாங்கி போட்டிருக்காங்க. இன்னும் காஸ்ட்லியாக சேரு. அவங்க கீழே தான் உட்காந்து ஜெபம் பண்ணி துதிக்கிறாங்க. இப்படிலாம் என்னைக்காவது பிரசன்னத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? வீட்டில் பார்த்துருக்கீங்களா? என்னைக்காவது பார்த்தீங்கன்னா குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். அப்போ இன்னும் அர்த்தம் என்ன, நான் அந்தளவுக்கு இன்னும் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு ஜெபிக்கலை, அந்தளவுக்கு நம்பிக்கை கொண்டு இன்னும் துதிக்கலைன்னு அர்த்தம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் ஏதோ சொல்கிறேன் ஃபாதர், நான் ஏதோ ஜெபம் பண்ணுறேன் ஃபாதர், அல்லது நான் ஏதோ ஜெபமாலையை சொல்லிட்டு தூங்க போயிடுவேன் ஃபாதர், இதுதான் குடும்பத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆணித்தரமாக ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்ட மகனாக மகளாக இந்த தாய் கொண்டிருக்கிற விசுவாசத்தை போல என் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமென்றால், என் குடும்பமும் கடவுளுடைய பிரசன்னத்திற்குள்ளாக வர வேண்டுமென்றால், நானும் அதே அர்ப்பணத்தோடு நம்பிக்கையோடு ஆண்டவர் பாதம் அமர்ந்து ஜெபிக்கிற மகனாக இருக்க வேண்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ கடவுளுடைய பிரசன்னத்தை நீங்கள் பார்க்கணும். ஜெபிக்கும்போது பாருங்க, ஆண்டவர் சொல்லியிருக்கார் இல்லையா, கேளுங்க ஆண்டவரே, ஆண்டவரே எங்கே 2-3 பேர் கூடி ஜெபிக்கிறீர்களோ அவங்க மத்தியில் நான் இருக்கேன்னு சொல்லியிருக்கீங்களே, எங்கேப்பா போனீங்க, வாங்க கூப்பிடுங்க, ஆவியான ஒரு பாடல் பாடுங்க. அப்பா உமது பிரசன்னம் வேணும்ப்பா, நீங்கள் வேணும், இந்த இடத்துல நீங்கள் வரணும், நீ உமது பிரசன்னத்தை நான் பார்க்கணும், உங்களுடைய இந்த பிரசன்னம் என் வீடு முழுவதும் நிரம்படும். ஆவியானவருடைய வல்லமையோடு கேட்டு துதிங்க. அது ரொம்ப முக்கியம். ஜபத்தில் ஏதோ சும்மா ஜபிப்பது அல்ல, கடவுளுடைய பிரசன்னம் இருப்பதாக நினைத்து ஜபிப்பது வேறு. இந்த இடத்துல வர்றீங்கல்ல, எவ்வளோ ஆசீர்வாதமாக ஜபிக்கிறீங்க. அன்னை மரியாளுடைய பிரசன்னம் இருக்குது, ஆண்டவருடைய வல்லமை இருக்குதுன்னு உணர்றீங்களா இல்லையா? உணர்றீங்கல்ல. மலை மேலே ஏறி போகிறோம் எதற்காக? அன்னையினுடைய வல்லமை இங்கே இருக்குன்னு நினச்சி தானே போகிறீங்க, இல்லைன்னா போவீங்களா?
போக மாட்டோம். இந்த ரோட்டை தாண்டி அங்கிட்டு மலைகள் இருக்குது, அங்கே என்னைக்காவது போனீங்களா? போக மாட்டோம். அங்கே வல்லமை இல்லை, அங்கே அன்னையினுடைய அருள் இல்லை. ஆனால் இந்த மலையில் ஆண்டவருடைய வல்லமையும் அன்னையினுடைய பிரசனமும் இருக்குன்னு தேடுறோம். அப்போ நம்ம இல்லத்திலையும் அதே போல் தானுங்க, வல்லமையோடு ஆண்டவரை உமது இறை வார்த்தையை நம்பி ஜெபிக்கிறேன்ப்பா, உமது இறை வார்த்தையை நம்பி ஜெபிக்கிறேன். எங்கே 2-3 பேர் என் நாமத்தினால் கூடி ஜெபிக்கிறீர்களோ அவங்க மத்தியில் நான் இருக்கேன்னு சொன்னீங்களே, உங்கள் வார்த்தையை நம்பி நான் ஜெபிக்கிறேன், வாங்க கூப்பிடுங்க. எம்மாவு சீடரோடு பயணப்பட்டு போனீங்களே, அப்போ அவங்களோட தங்குனீங்களே, இப்போ என்னோட நீங்கள் தங்குங்க. சொல்லுங்கள். இறை வார்த்தைகளை சொல்லி நீங்கள் ஜெபிக்கிற போது, துதிக்கிற போது ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களோடு தங்கும். ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபத்தின் வல்லமையை உணர்த்துமையா, ஜப ஆவி என்னுள்ளே பொழியுமையா. ஜபத்தின் வல்லமையை உணர்த்துமையா, ஜப ஆவி என்னுள்ளே பொழியுமையா. சிந்தனை சொல் செயல் அனைத்தையுமே ஜெபமாக மாற்றிட அருள் தாருமே. சிந்தனை சொல் செயல் அனைத்தையுமே ஜெபமாக மாற்றிட அருள் தாருமே. ஜெபத்தின் வல்லமையை உணர்த்துமையா, ஜப ஆவி என்னுள்ளே பொழியுமையா. மீண்டுமா. ஜபத்தின் வல்லமையை உணர்த்துமையா, ஜப ஆவி என்னுள்ளே பொழியுமையா. சிந்தனை சொல் செயல் அனைத்தையுமே ஜெபமாக மாற்றிட அருள் தாருமே. சிந்தனை சொல் செயல் அனைத்தையுமே ஜெபமாக மாற்றிட அருள் தாருமே. ஜெபத்தின் வல்லமையை உணர்த்துமையா, ஜப ஆவி என்னுள்ளே பொழியுமையா. தனிமையிலே அதி காலையிலே, தனிமையிலே அதி காலையிலே ஜெபித்திடவும் உம்மோடு உறவாடவும், ஜெபித்திடவும் உம்மோடு உறவாடவும், பலரோடும் ஒரே மனத்தோடும் ஜெபித்திடவும் ஆவியில் நிரம்பிடவும். ஜெபத்தின் வல்லமையை உணர்த்துமையா, ஜெப ஆவி என்னுள்ளே பொழியுமையா. ஜெபத்தின் வல்லமையை உணர்த்துமையா. கரம் தட்டி அன்னுள்ளே பொழியுமையா. சிந்தனை சொல் செயல் அனைத்தையுமே, சிந்தனை சொல் செயல் அனைத்தையுமே ஜெபமாக மாற்றிட அருள் தாருமே. ஜெபத்தின் வல்லமையை உணர்த்துமையா, ஜெப ஆவி என்னுள்ளே பொழியுமையா. Praise the Lord. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது ஆவியானவற்றை கேளுங்க. ஆண்டவரே, இந்த ஜெபத்தின் வல்லமை, ஜெபத்தின் ஆவியை எனக்கு கொடுங்க. பல நேரத்தில் சாத்தான் உங்களுக்கு தடையாக இருக்கிறதே ஜெபிக்க நேரம் இல்லை ஃபாதர், ரொம்ப பிஸி. செல்ஃபோனில் தடவுறதுக்கு நேரம் இருக்குது இல்லை, இருக்கா இல்லையா? யாருக்காவது ஃபோனை போட்டு மணிக்கணக்காக பேச
நேரம் இருக்குது, எல்லாம் இருக்குது. அதெல்லாம் சிறப்பாக செய்வோம் ஃபாதர், சிறப்பாக. யாரையாவது பற்றி உட்காந்து புரணி பேசுகிறது கூட சிறப்பாக பண்ணுவோம். ஆனால் எதுக்கு மட்டும் நேரம் இல்லை? ஜபிக்க நேரம் ஆரம்பித்தா கொட்டாய் தானாக வரும். ஏன்னா நம்ம தேர்ந்தெடுக்கிற நேரமே அப்படித்தான். ஜபிக்கிறதுக்குன்னு ஒரு நேரத்தை என்ன செய்யணும்? சரியான நேரத்தை உருவாக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம் என்பது நீங்கள் ஜெபிக்கின்ற போது கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதம், உங்களோடு அவர் தங்குகிறார். ஆமென், ஆமென். கடவுள் உங்களோடு பேசுகிறார், உங்களோடு இருக்கிறார். உங்களோடு இருக்கிற தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார், பிரசன்னமாய் தங்கி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். முதல்ல நம்புங்க. நீங்கள் ஜெபிக்கின்ற போது, நான் ஜெபிக்கிற போது என் கடவுளுடைய பிரசன்னத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு உட்காருங்க. ஏங்கி உட்காருங்க, தாகத்தோடு உட்காருங்க. ஜெபிக்கிற வல்லமையோட அந்த 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 ஜெபிக்கிற பிரசன்னத்திலே கடவுள் உங்களை நோக்கி என்ன செய்யணும்? ஒருமுகப்படுத்தி உட்காரணும். அது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, கடவுள் நம்ம கொடுக்கிற ஆசீர்வாதம், உங்களை தீமைகளிலிருந்து காப்பாற்றுவார். சாவி நின்று, நோய்களிலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து, அல்லது நீங்கள் ஜெபிக்கின்ற வல்லமையினுடைய நம்பிக்கையோடு நீங்கள் ஜெபிக்கின்ற அந்த பிரசன்னத்திலிருந்து கடவுள் உங்களை காப்பாற்றுவார். தோபித்து புத்தகத்தில் பார்க்குறோம். தோபித்து புத்தகம் அதிகாரம் 8. தொபியா எடுங்க பார்ப்போம். தோபித்து புத்தகத்தை எடுங்க. நான் தொடக்க நூல் எடுக்கிறதே ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது. நீங்கள் தோபித்து எடுக்கிறதுல பயங்கர பிரச்சனை இருக்கும். அதனால் நானே வாசிக்கிறேன். கடவுள் என்ன செய்வார்? தீமைகளிலிருந்து உங்களை காப்பாராம். தோபித்து சாரான்னு ஒரு கணவன் மனைவி இருந்தாங்களா? இந்த தோபித்து ஒரு இளம் மகன். அவர் திருமணம் முடிக்க வேண்டும் என்று ஆசித்தார். யாரை முடிக்க நினைச்சாரு? சாராவை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசித்தார். 8வது அதிகாரம், தோபித்து 8வது அதிகாரத்தில் 4 to 8 வரை நீங்கள் எடுத்து வச்சுக்கிறீங்க. நான் வாசிக்க சொல்லும் போது வாசிங்க. அப்போ அந்த மகன் சாராவை விரும்பினார். சாராவை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று நினைத்தார். அப்போ அவருடைய அப்பா ரகுவேல் என்ற அந்த சாராவுடைய தகப்பன், ரகுவேல் என்ற ஒரு மகன் இருந்தார். அந்த தகப்பனை போய் சொல்கிறார், அப்பா, இந்த உன் மகளை நான் திருமணம் செய்யணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த தகப்பன் என்ன சொல்கிறாரு? அப்பா, தயவுசெய்து வேண்டாம்ப்பா, என் மகளை நீ கல்யாணம் பண்ண வேணாம்ப்பா, விட்டுருப்பா அப்படின்னாரு. அப்போ நீ உட்காந்து சாப்பிடு, நீ வந்திருக்க, என் வீட்டுக்கு வந்திருக்க, நீ முதல்ல சாப்பிடு அப்படின்வார். அவர் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவார். நீங்கள் எனக்கு ஆணித்தரமாக உத்தரவாதம் கொடுங்க, உங்கள் மகளை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பின்னு சொல்லுங்கள், நான் அதுக்கு பேர் என்ன செய்கிறேன்? உங்கள் வீட்டில் நான் சாப்பிட்றேன். நம்ம சொல்லுவோம் இல்லையா, எப்போ நீங்கள் என்ன சொல்கிறது, அந்த பூ வைக்கிறதுன்னு சொல்லுவாங்களா, கை நனைப்போம். நீங்கள் பூ வச்ச பிறகு தான் என்ன செய்வீங்க? கை நனைப்போம்னு சொல்லுவாங்க. அது வரைக்கும் என்ன செய்ய மாட்டீங்க? கட்டிக்க போகிற வீட்டில் என்ன செய்ய மாட்டீங்க? சம்மந்தி வீட்டில் சாப்பிட மாட்டீங்க. இதே போல் இவர் என்ன சொல்கிறார்? நீங்கள் ஓகேன்னு சொல்லுங்கள் மாமா, உங்கள் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்போம்னு சொல்லுங்கள், நான் வீட்டில் சாப்பிட்றேன். அப்போ அவர் திரும்பவும் சொல்கிறார், தம்பி, என் பொண்ணை நீ தயவுசெய்து கல்யாணம் பண்ணிக்காத அப்படின்னுவார். வேண்டாம். அப்போ அவர் திரும்ப அவர் சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிப்பார். சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சோடனே அந்த ரகுவேல் என்ன சொல்கிறாரு? தோபித்தை பார்த்து, வாப்பா, நான் உன்கிட்ட தனியாக பேசணும் அப்படின்வார். தனியாக பேசி என்ன சொல்கிறாருன்னா, ஏப்பா, என் மகளுக்கு 7 பேரை நான் இதுக்கு முன்னால் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். எத்தனை பேரை? 7 பேரை என் மகளுக்கு சாராவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். ஆனால் என்னைக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தினோ அன்னைக்கு ராத்திரியே எல்லா மகன்களும் இறந்து போயிட்டாங்க. ஒருத்தன் கூட பொழைக்கலை. கல்யாணம் பண்ணி கொடுத்து அன்று இரவே 7 பேரும் செத்து போயிட்டாங்க. நீ சாகணுன்னு நான் விரும்பலை. என் பொண்ணை உனக்கு நான் கட்டி கொடுத்து நீயும் செத்து போயிட்டேன்னா அது எனக்கு தாப்பா. இது எல்லாம் தெரிஞ்சும் நான் என் பிள்ளைக்கு உன்னை நான் கட்டி கொடுக்க மாட்டேன். என் பிள்ளை கல்யாணம் பண்ணாமல் கூட இருந்துட்டு போகுது, நீ தயவு செய்து கல்யாணம் பண்ணாத அப்படின்னு சொல்லுவார். ஆனால் தோபித்து என்ன செய்வார்? அடம் பிடிச்சு அந்த மகளை திருமணம் செய்து கொள்வார், கட்டிக்குவார். அப்போ ரகுவேல் அவனுடைய சாராவினுடைய தந்தை, சரி போ கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு அனுப்பி வைப்பார். கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சு வச்சு அவர்கள் அந்த இரவிற்குள்ளாக ஒரு ரூமுக்குள்ளே அவர்களை அனுப்பி விட்டுட்டு கதவை மூடி விடுவார்கள். ரகுவேல் இரவோடு இரவா என்ன செய்வார்னா, போய் குழி தோண்ட ஆரம்பிச்சிருவார். என்ன செய்வார்? எதுக்கு? எப்படி மருமையன் செத்துருவார், காலையில் அடக்கம் பண்ணிடுவோம் அப்படின்னு நைட்டோட நைட்டாக குழி தோண்ட ஆரம்பிச்சிருவார். ஆனால் தோபித்து என்ன செய்கிறார்? கட்டிய தன் மனைவியை கூப்பிட்டு,
இப்போ வாசிங்க பாப்போம். தொபியா புத்தகம் 8வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. எழுந்து சாராவிடம், அன்பே அம்மா எந்திரிமா, அப்ப தொபியா சொல்றாரு, இதுவரைக்கும் உன்னை கல்யாணம் பண்ணவங்க எல்லாரும் 7 பேரும் செத்து போயிட்டாங்க. ஒருவேளை கடவுள் நம்மையும் என்னையும் அப்படி போயிடக்கூடாது. கடவுளுடைய இரக்கம் எனக்கும் கிடைக்கணும், உனக்கும் கிடைக்கணும். நம்ம 2 பேரும் மகிழ்ச்சியோடு வாழணும். அந்த கடவுளுடைய உன்னதமான மகிழ்வில் நம்ம 2 பேரும் நிலைச்சிருக்கணும். தயவு செய்து வா, ஜெபம் பண்ணுவோம். இந்த இரவில் அமர்ந்து 2 பேரும் ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு ஜெபம் பண்ண கூப்பிட்டார். அப்போ ஆண்டவர் ரொம்ப அருமையாக சொல்கிறார், என் உறவினனான இவனை, தொபியா சொல்கிறார், கடவுளே என் உறவினனான இவளை என் மனைவியாக நான் ஏற்றுக்கொள்வது இச்சையின் நிமித்தம் அல்ல, நேர்மையான நோக்கத்தோடு இவளை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று 7வது வசனத்தில் பார்க்கிறோம். அப்போ இவனும் அவர்கள் இருவரும் இணைந்து கடவுள் பாதத்தில் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறார்கள். நம்பிக்கையோடு ஜெபிக்கிறாங்க, ஆண்டவர் பாதத்தில் ஒப்பு கொடுக்குறாங்க. அப்போ நம்பிக்கையோடு ஜெபித்து விட்டு அந்த இரவில் அவர்கள் அயர்ந்து உறங்கி விடுகிறார்கள். அப்போ காலையில் ரகுவேல் எந்திரிக்கிறார். அவர் தான் முன்னாலே குழிலாம் தோண்டி ரெடி பண்ணி வச்சுட்டாரு. ரெடி பண்ணி வச்ச மனுஷன் வேலி வர்றாரு. அப்பா இந்நேரம் போய் சேர்ந்துருப்பேன். பனிப்பெண்ணை விட்டு அனுப்புகிறார் ரகுவேல், போய் பாரு அவன் இறந்துட்டானா இல்லையா, என்ன ஆச்சு, கதவை திறந்து போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பனிப்பெண் உள்ளே போகிறார். போய் 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 பார்த்துட்டு வந்து சொல்கிறார், இல்லை இறக்கலை, அவர் உறங்கி கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பதான் ரகுவேல் கடவுளை போற்றி புகழ்கிறார். சாராவினுடைய தந்தை கடவுளை போற்றி மகிமைப்படுத்துகிறார். தொபியா புத்தகம் 8வது அதிகாரம் 16, 17 வாசிக்கிறோம். வாசிக்க பார்ப்போம், என்ன ஆண்டவரை சொல்கிறார். ஆண்டவரே, நான் இந்த அஞ்சிக்கிட்டு இருந்தேன், என் மகளை யார் திருமணம் முடிப்பாங்களோ அவங்கெல்லாம் செத்து போயிடுவாங்கன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நான் அஞ்சியபடி ஒன்றும் நடக்கவில்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா நீங்கள் பயப்படுறது மாதிரி இந்த உலகத்தில் ஒன்றும் நடந்து விடாது. ஆமென், ஆமென். நீ எதை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, எந்த துன்பம் உங்கள் வாழ்க்கையில் வந்துரும் நினைச்சு பயந்து சிக்கலோடு மனவேதனையோடும் குழப்பத்தோடு நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த வேதனையிலிருந்து நீங்கள் ஜெபிக்கின்ற போது கடவுள் உங்களை காப்பாற்றுவார். ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ தொபியா ரொம்ப ஆண்டவர் நம்பி நன்றியோடு சொல்லுங்க. ஆண்டவரே, திரும்ப வாசிங்க, தொடங்க வாசிங்க. ஆமாம், அதுக்கப்புறம் வாசிங்கம்மா, வாசித்ததுக்கு பிறகு. உமது இரக்கத்திற் பெருக்கத்திற்கேற்ப ஆண்டவரே எங்களை நினைச்சிங்க. நீங்கள் ஆண்டவரே, நீங்கள் இரக்க பெருக்கத்தோடு இருக்கீங்க. இன்னைக்கு என் மகனையும் என் மகளையும் என் மருமகளையும் நீ ஆசீர்வாதத்தோடு வழி நடத்துறீங்க. உங்கள் இரக்க பெருக்கத்தோடு வழி நடத்துறீங்க. இந்த தாய்க்கு ஒரே பெற்றோர், ஒரே மகள், ஒரே மகனை நீங்கள் ஆசீர்வாதத்தோடு வழி நடத்துங்கப்பா. நீங்கள் இந்த குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியோடு அவங்க போகணும். நீங்கள் அவங்கள ஆசீர்வாதமாக வழி நடத்துங்கன்னு சொல்லி ஜெபிப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்குது, அல்லது நீங்கள் பயந்துக்கிட்டு இருக்கிறீங்க, அல்லது குடும்பத்தில் இதெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியுது, அல்லது யாராவது உங்களுக்கு வித்தியாசமாக பிரச்சனையில் கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியுது. இந்த குடும்பத்தால் இந்த பிரச்சனை இன்றைக்கி கண்டிப்பாக வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அல்லது உங்கள் அப்பா செத்தா அன்னைக்கு தான் இன்றைக்கி பிரச்சனை இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, எங்கள் அப்பா செத்தாதான் ஃபாதர் தெரியும், அன்றைக்கி மாமே மச்சினே வந்து பிரச்சனை பண்ணுவான், அன்றைக்கி தான் தெரியும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருப்பீங்க. அல்லது ஒருவேளை என் மகளுக்கு திருமணம்னு ஒன்று நடந்தால் தான் ஃபாதர் தெரியும், அன்னைக்கு தான் அந்த தாய் மாமன்கள் வந்து பிரச்சனை பண்ண போகிறாங்க, ஏன்னா பேச்சுவார்த்தை இல்லை, அன்னைக்கு தான் வரும் பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படின்னா ஜெபம் பண்ணுங்க. எதை குறித்து நீங்கள் பயப்படுகிறீர்களோ, எதை குறித்து அஞ்சுகிறீர்களோ, எதை குறித்து உங்கள் உள்ளம் கலக்கம் வருகிறதோ, அல்லது எதை குறித்து உங்கள் உள்ளம் வந்து தூக்கம் இல்லாமல் அலைமாறுகிறதோ, ஆண்டவர் பார்த்து என்ன செய்யுங்க, ஒப்பு கொடுங்க. நான் ஜெபித்தால் எனக்கு ஆண்டவர் அதிலிருந்து விடுதலை கொடுப்பார். நான் ஜெபித்தால் என் ஆண்டவர் அதிலிருந்து எனக்கு மீட்பை கொடுப்பார். நான் ஜெபித்தால் என் ஆண்டவர் அதிலிருந்து எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக மாற்றுவார். என் துக்கத்தை ஆண்டவர் மகிழ்ச்சியாக மாற்றுகிற தேவன் இருக்கிறார் என்று நம்புங்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்புறீங்களா? நம்புறீங்களா இல்லையா? நம்புவோம் ஃபாதர், ஆனால் வீட்டில் ஜெபம் பண்ண மாட்டோம் ஃபாதர்.
பிரைஸ் தி லார்ட். யாரெல்லாம் ஜெபம் பண்ண மாட்டோம்னு சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். பரவாயில்ல, 2 பேராக சொல்கிறீங்க. ஆமென், ஆமென். ஜெபம் பண்ணுங்கள். தயவு செய்து சாத்தான் உங்களுக்கு வைக்கிற செக்கு நீங்கள் ஜெபிக்கவே விடாமல் தடை செய்வது தான். ஆர்வம் இருக்குது, நீங்களாம் ஜெபிக்காத பள்ளிகள் அல்ல. மணிக்கணக்காக ஆண்டவர் பாத்தில் முட்டி போடுறீங்க இல்லை? நற்கருணை ஆண்டவர் முன்னால் முட்டி போடுறீங்க, அன்னை மரியாளுடைய பாதத்தில் போய் முட்டி போடுறீங்க, அல்லது எங்கெல்லாம் வேளாங்கண்ணிக்கு போனீங்கன்னா புது கோயிலிருந்து பழைய கோயில் வர முட்டி போடுறீங்க. ஏன் வேளாங்கண்ணிக்கு இங்கேருந்து நடந்தே போகிறீங்க? இதெல்லாம் செய்கிறீங்கல்ல? இதெல்லாம் செய்கிற நமக்கு ஏன் நம்ம குடும்பத்தில் நம் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட, என் குடும்பம் இறை பிரசன்னத்தால் நிரம்ப, என் குடும்பம் ஆண்டவருடைய வல்லமையால் நிரம்ப நான் ஏன் ஜெபிக்கக்கூடாதுன்னு நம்ம முடிவெடுப்பதில்லை. நம்ம முடிவெடுத்தால் கூட சாத்தான் உங்களை விடுறதில்லை. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஃபாதர் இன்றைக்கி ஜெபம் பண்ணலான்னு இன்றைக்கி நான் போனேன் ஃபாதர். ஒரு அம்மா என்கிட்ட சொன்னது, ஃபாதர் இன்றைக்கி ஜெபம் பண்ணலான்னு நான் வீட்டுக்கு போனேன் ஃபாதர். அன்னைக்கு தான் ஃபாதர் என் கொழுந்தியா வந்து நிற்கிறா. முடியலை ஃபாதர். என் கொழுந்தியா வந்தா என்ன? கொழுந்தியா வந்தால் ஜெபம் பண்ணக்கூடாதா? கொழுந்தியாவை கூட்டி கொண்டாந்து உட்கார வைங்க. அவள் வந்தால் கதையடிக்கணுன்னு மட்டும்தான் ஏதாவது இருக்கா? கொழுந்தியா வந்தால் ஆக்கா இன்றைக்கி நான் ஜெபம் பண்ணணுன்னு முடிவு பண்ணிட்டேன், வா 2 பேரும் உட்காந்து ஜெபம் பண்ணுவான் அப்படின்னு நீங்கள் கொழுந்தியாட்ட சொல்லுங்களேன். அந்த பிள்ளை இனிமேல் ஜெபம் பண்ணுற நேரத்தில் என்ன செய்யாது? வராது. கூப்பிட்டு உட்கார வைங்க. கதையடிக்காமல் கொழுந்தியா வந்தாலும் பரவாயில்ல, ஆத்தா நான் தனியாக ஜெபம் பண்ணணும்னு நினச்சேன், நல்ல நேரம் ஆண்டவராக உன்னை கூட்டிகிட்டு வந்திருக்காரு, வாத்தா புண்ணியவதி 2 பேரும் ஜெபம் பண்ணு. வந்தா உன்ட்ட ஜெபமாலை கொண்டு வந்திருக்க மாட்டேன், இந்த நான் தரேன் ஒரு ஜெபமாலை வையப்பொடி. ஆளுக்கு ஒரு ஜெபமாலை மாற்றி மாற்றி சொல்லுவான். சொல்லுங்கள், அந்த அம்மா புரணி பேச வருமா? வருமா? அடுத்து வராது. நாம தான் அதுக்கு உடந்தையாக இருக்கிறோம். சாத்தான் பல ரூபத்தில் வருவான். நீங்கள் ஜெபம் பண்ணணும்னு போகும்போது தான் செல்ஃபோன்லேருந்து ஒரு கால் வரும், மணிக்கணக்காக பேசுகிறதுக்கு, அதுக்கு போயிடுவான். இல்லை, கடவுள் நம்மை ஜெபிக்க அழைக்கிறார் என்றால் அந்த ஆசீர்வாதத்தை தேட நாமளும் ஆசைப்படுவோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த ரூபத்திலும் சாத்தான் நம்மள்கிட்ட வந்தாலும் நாம் என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது, கொடுக்கவே கூடாது. இடம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவன் புகுந்துருவான், சந்தில் புகுந்து சிந்து பாடிடுவான். ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்போ நாம் ஆண்டவரில் நிலைத்திருக்கிறோம் என்றால் அந்த நிலைத்திருக்கிற ஜெபத்தில் உறுதி உள்ளவர்களாக நம் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்த்த துன்பங்களையும் ஆண்டவர் நீக்குவார், வரவிருக்கின்ற எதிர்பார்க்காத துன்பங்களையும் கூட ஆண்டவர் நீக்க சித்தமாயிருக்கிறார். ஆமென், ஆமென். நீ எதை நினைச்சு குறித்து கலங்கி கொண்டிருந்தீர்களோ அதையும் கூட ஆண்டவர் நீக்கி விடுவார். எதை எதிர்பார்க்காம கூட நீ இருந்தீங்களோ, இந்த துன்பம்லாம் என்கிட்ட வராது நினைச்சேன், அதையும் கூட ஆண்டவர் உங்களிடமிருந்து எடுத்து போடுவார். பிரைஸ் தி லார்ட். திருப்பாடல் 91:10 சொல்கிறது. திருப்பாடல் 91:10, தீங்கு உமக்கு நேரிடாது, உன் வாதை உன் கூடாரத்தை நெருங்காது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஜெபிக்கின்ற போது மட்டும்தான் நமக்கு என்ன செய்யாது? தீங்கு நமக்கு நேரிடாது. ஜெபிக்கின்ற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். அது ரொம்ப ரொம்ப நம் வாழ்க்கையில் முக்கியம். ஜெபிக்கின்ற பிள்ளைகளாக நாம் இருக்கிற போது கடவுளுடைய ஆசீர்வாதம் நம்மோடு தங்குகிறது, நம் வாழ்வில் அது நிறைந்த பலனை தருகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் பாதத்தில் கேளுங்க. ஜெபிக்கிற பிள்ளைகள் உங்கள் வாழ்வில் ஒருபோதும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் பெறுவதில்லை. அதைத்தான் ஆண்டவர் இயேசு திருப்பாடல் வழியாக 34:10 சொல்கிறார். சிங்கக்குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேர்ந்தாலும் ஆண்டவரை தேடுவோருக்கு தான் குறைவில்லை. தேடுவோருக்கு தான். தேடுங்களேன், நம்பிக்கையோடு தேடுங்களேன். எத்தனையோ இறை வார்த்தை கேட்டுக்கிட்டே இருப்போம், இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருப்போம், ஜெபிக்கணும் ஜெபிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்போம். ஆனால் அந்த தாகம் ஏற்படுகிற போது சாத்தான் நமக்குள்ளே நுழைஞ்சிருவான். அதான் முக்கியம். இடம் கொடுக்காதபடி நாம் அதில் நிலைத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எங்களோட ஒரு பிரதர் படிச்சுக்கிட்டு இருந்தார் செமினரியில் இருக்கும்போது. அப்போ ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மட்டும் உபாச தியானம் இருப்பாப்பு. சாப்பிட மாட்டாப்புல, பேச மாட்டாப்புல, பேசாத தியானம், பேசவே கூடாது, யார்கிட்டையும் பேச மாட்டாப்புல, மௌன விரதமாக இருப்பாப்புல. அன்றைக்கி தான் பலரும் போய் நாங்கள் தொந்தரவு பண்ணுவோம். அப்படிலாம் செஞ்சுருக்கோம். வேணுக்குனே பேசுகிறது, வெறுப்பேற்றுறது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் செஞ்சுருக்கோம். இப்போ ஃபீல் பண்ணுறோம், அப்போ தெரியல.
அப்போ படிச்சுக்கிட்டு இருக்கும்போது, ஆனால் அந்த அந்த பிரதர் வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ரொம்ப ஆணித்தரமாக இருப்பாப்புல. யார் பேசினாலும் பேச மாட்டாப்புல, யார் அவரை கிண்டல் பண்ணாலும் பதில் சொல்ல மாட்டாப்புல, யார் கோவப்படுத்தினாலும் எரிச்சல் படுத்தினாலும் என்ன செய்ய மாட்டாப்புல, ஒரு வார்த்தை திறக்க மாட்டாப்புல. என்னைக்காவது நம்ம அப்படி இருந்திருக்கோமா? ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கி ஆச்சரியமாக இருக்குது அதை பார்க்கும்போது. எப்படா அந்த மனுஷன் இருந்தாப்புல, எவ்வளோ கேலி பண்ணியிருக்கோம், எவ்வளோ கிண்டல் பண்ணியிருக்கோம், எரிச்சல் மூட்டியிருக்கோம், வேணுக்குனே. அப்போ சாத்தானா தெரிஞ்சிருக்கோம். அதுதான் இப்போ சொல்ல வர்றேன். சாத்தானா அடுத்தவர்கள் நல்லது செய்வதற்கு, அடுத்தவர்கள் நன்மையை நாடுவதற்கு, கடவுளை தேடுகிற அந்த பிரசன்னத்தில் இருக்கிறதுக்கு இடைஞ்சலாக பல நேரத்தில் இருந்திருக்கோம். அப்படி இருக்கக்கூடாது. கடவுளுடைய பிரசன்னத்தை தேடுற பிள்ளைங்களுக்கு நாம் என்ன செய்யணும்? உறுதுணையாக இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஜெபிக்கிறார்கள் என்றால் எல்லாரும் அதற்கு ஒத்துழைப்பு, ஒருமனப்பட்டவர்களாக கூட இருக்கிற பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களுக்கு மீட்பை தருகிறது என்று நம்புங்கள். ஜெபிக்கிற போது நமக்கு மீட்பு கிடைக்கிறது. கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்கிற போது எனக்கு மீட்பு கிடைக்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். திருத்துதர் பணிகள் 16:31 இதைத்தான் சொல்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் நீங்கள் நம்பிக்கை கொள்ளும், அப்போது நீரும் உன் வீட்டாரும் மீட்படைவீர்கள். ஆமென். நீரும் உன் வீட்டாரும் மீட்படைவீர்கள். நீங்கள் ஜெபிக்கிற போது உங்களுக்கு மட்டும் ஆசீர்வாதம் அல்ல, யாருக்கெல்லாம் ஆசீர்வாதம்? ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் ஆசீர்வாதம். அதை அந்த ஆசீர்வாதத்தை தான் நம்ம கேட்கணும். சக்கேயு ஆண்டவர் அப்படித்தானே நினைச்சார் இல்லை? சக்கேயு ஆண்டவரை தேடி போனான். அவன்கிட்ட எல்லாமே இருந்துச்சு. பணம் இருந்தது, உலகத்தில் செல்வாக்கு இருந்தது, அவன் வரி தண்டுவோனாக இருந்தான், அந்த சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தில் இருந்தான். எல்லாம் இருந்தும் கூட எது அவனுக்குள்ளாக இல்லாமல் இருந்தது? நிம்மதி மட்டும் இல்லை. அதான் ஆண்டவரை தேடுறான். ஆண்டவரை தேடி பார்க்க வேண்டும் என்று ஆசித்த போது, அந்த ஆண்டவரை தேடி பார்க்கிற போது ஆண்டவர் சொல்றாரு, என்று எந்த வீட்டிற்கு மீட்பு உண்டு. நீ ஆண்டவரை தேட ஆரம்பிச்சாதான் மீட்பு கிடைக்கும். தேடுங்களேன். ஆலயத்தில் மட்டும் தேடாதீர்கள், வீட்டிலும் தேடி பாருங்கள். அதான் சொன்னேன், ஆரம்பத்தில் சொன்னேன், சாத்தான் ஒட்டுமொத்த திருச்சபையை அழித்து விட முடியாது, ஆனால் குட்டி திருச்சபையாகிய குடும்பத்தை ஈஸியாக அழித்து விட முடியும். ஈஸியாக அதை சின்னாபின்னமாக்கி விட முடியும். குடும்பத்தை சிதைப்பது தான் சாத்தானுடைய மிகப்பெரிய வேலையை. அதுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாத்தானுக்கு நாம் இடம் கொடுக்கிற அளவுக்கு நமது வாழ்க்கை இருந்து விட்டதென்றால் கண்டிப்பாக அதில் ஒரு நிம்மதியும் மனநிறைவும் ஒருபோதும் கிடைக்காது என்பதுதான் உண்மை. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடவுளுடைய பிரசன்னம் நம்மை, அவரை விட்டு என்னால் பிரிஞ்சு அப்பா ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு நினைக்கணும். ஆண்டவரை உங்களை விட்டு பிரிஞ்சு எதுவுமே செய்ய முடியாது, நான் உன் பாதத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறது, ஆண்டவரே என் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கணும் அப்படின்னு ஜெபிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஜெபிப்பது என்பது சாதாரணமாக ஜெபிப்பதில் ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்திலும் சொல்வது என்ன? உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கும். பல நேரத்தில் சொல்கிறீங்கல்ல, நான் 9 வாரம் நான் ஜெபிக்க வந்தேன் ஃபாதர், ஒன்றும் ஆகலை. நான் ஆண்டவர் பாதத்தில் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறேன் ஃபாதர், என்னாச்சு? எனக்கு ஒன்றும் கிடைக்கல. நான் ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் பாதத்தில் வேண்டுனேன், ஒன்றும் ஆகலை. ஆண்டவர் சொல்கிறாரு, பச்சிலையோ மருந்தோ ஆண்டவருடைய வார்த்தையே குணமாக்கும். பச்சிலையோ மருந்தோ உங்களுக்கு சுகம் தராது, ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சுகம் தரும் சொல்லியிருக்கேன். ஆண்டவரே உங்கள் வார்த்தையை நான் ஒவ்வொரு நாளும் உள்ளே போட்டுக்கிட்டே இருக்கேன், எனக்கு சுகத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்களா? அன்றைக்காவது ஒருத்தர் இருக்கிறாரு சாந்தோமில், பிரதர் ஜான்சன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் ப்ரீச் பண்ணும்போது சொல்லுவார், ரொம்ப நீண்ட ஆண்டுகளாக எனக்கு அவரை தெரியும். பிரதர் ஜான்சன் ரொம்ப வல்லமையாக ஜெபம் பண்ணுவார், இறை வார்த்தையை போதிப்பார். அப்போ அவர் சொல்லும்போது சொல்லுவார், ஃபாதர் வயிறு எரியுதுன்னு சொன்னீங்க, வயிறு எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தையில் உள்ளே போட்டு ஜெபம் பண்ணுங்க ஃபாதர். ஜெபம் பண்ணிவிட்டு, பச்சிலையோ மருந்தோ எனக்கு சுகம் தராது, ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு சுகம் தரும்ட்டு பச்சை மிளகாய் கடிங்க ஃபாதர். எதை?
பச்சை மிளகாயை கடிங்க அப்படின்னுவார். ஏன் கடிக்க சொல்கிறாருன்னா, பிரதர் எப்படி என்ன சொல்கிறீங்க, பச்சை மிளகாயை போய் கடிக்கணும், ஏற்கனவே வயிறு எரியுதுன்னு சொல்கிறேன், பச்சை மிளகாயை கடித்தா நான் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? சொல்லுவோம். அப்போ அவர் சொல்ல, அப்போ நீ எதை நம்புறீங்க, பச்சை மிளகாயை நம்புறீங்களா, இறை வார்த்தையை நம்புறீங்களா, ஆண்டவரை நம்புறீங்களா அப்படின்னு கேட்பார். நம்ம எதை நம்புகிறோம்? பச்சை மிளகா எரிச்சல் கொடுக்கும், அது வேதனையை கொடுக்கும், வாய் உள்ளா வேதனையை கொடுக்குன்னு நம்புகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, பச்சிலையோ மருந்து அது ஒன்றும் செய்யாது, ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று சுகமாக்கும் நலமாக்கும் சொல்கிறாரு. அப்போ இதை நீங்கள் நம்பலையா ஃபாதர்? பிரைஸ் தி லார்ட். நம்ம ஜெபிக்கிறோமா பல நேரத்தில், ஆனால் நம்பிக்கை இல்லாத ஜெபமாக மாறிவிடுகிறது. நம்பிக்கையுள்ள ஜெபம் தான் நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய மீட்பையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும். நம்பிக்கை இல்லாத ஜெபம் ஒருபோதும் அதில் நமக்கு பலன் தராது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்டிப்பாக ஜெபிக்கிற போது 3 காரியங்கள் எப்பயுமே மனசில் வைங்க. மார்த்தாளை பார்த்தீங்களா? மார்த்தாள் மரியாள் ஆண்டவர் இயேசு அவருடைய மார்த்தாளுடைய இல்லத்திற்கு வந்தபோது என்ன செஞ்சாங்க? மார்த்தாள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? மார்த்தாள் என்ன பண்ணாங்க? மார்த்தா மார்த்தா, நீ பல்வேறு காரியங்களை குறித்து நீ கதறுகிறாய், நீ பரபரப்பாக இருக்கிற. ஆனால் மரியா நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார். ஜெபிப்பது என்பது நீங்கள் தேர்ந்து கொண்டுகின்ற ஒரு நல்ல பங்கு. எந்த பங்கை தேர்ந்து கொள்கிறீர்கள்? கடவுள் பாதத்தில் அமருகின்ற ஒரு பாதத்தை அதுதான் நல்ல பங்கு என்று சொல்கிறார். இறை பிரசன்னத்தில் அமருவது நல்ல பங்கு. இந்த நல்ல பங்கை தேர்ந்து கொள்வதற்கு நல்ல நேரத்தை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணுவான் இல்லையா? கல்யாணம் பண்ணுறதுக்கு நல்ல நேரம் பார்க்குறீங்களா இல்லையா? கல்யாணம் பண்ணுறதுக்கு நல்ல நேரம் பார்க்குறீங்களா இல்லையா? பார்க்குறோம். என்னுடைய தம்பி கல்யாணத்துக்கு முகூர்த்த நாள்லாம் நான் பார்க்கல. முகூர்த்த நாளில் போய் ஃபிக்ஸ் பண்ணால் தான் மண்டபத்தில் பயங்கர கூட்டம். முகூர்த்த நாளே இல்லைன்னா கூட்டம் இருக்குமா? பிரச்சனையே இல்லை. நான் சொன்னேன் என் தம்பி கல்யாணத்துக்கு 2013 கல்யாணம் வச்சேன். முகூர்த்த நாள் அந்த சனியை முடிச்ச நாள், இந்த நாள் அந்த நாள்லாம் பார்க்கக்கூடாது. போய் கல்யாணத்தை எந்த நாளும் இல்லாத மண்டபத்தை நீனே ஃபிக்ஸ். ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, மண்டபத்தை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு தான், ஏன்னா அது முகூர்த்த நாள், அது மண்டபத்தை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு தான் டேட்டே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க மேரேஜுக்கு. நான் சொன்னேன், நீ டேட்டை ஃபிக்ஸ் பண்ணு, என்றைக்கு வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணு, முகூர்த்த நாள்லாம் பார்க்காத, ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீ மண்டபத்துக்கு போ, அது தானாக கிடைக்கும். அதை பற்றி கவலை இருக்கா? முகூர்த்த நாள் நானே பிரச்சனை இல்லைன்னா பிரச்சனை இருக்கா? இல்லை. ஒரு சண்டே வை, ஆனால் அது முகூர்த்த நாளாக இருக்கக்கூடாது, வையின்னு சொன்னால் போய் ஃபிக்ஸ் பண்ணான். அண்ணே அப்படின்னா, டே வைடா, அது என்ன அண்ணன், எங்கள் அம்மா ஏகப்பட்ட பிரச்சனை, வைக்கிறீங்களா இல்லையா? இல்லை நான் வரமாட்டேன், நீங்கள் பங்குச்சாமியார் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. நான் வரணும்னு நினச்சின்னா நீ என்ன பண்ணணும்? முகூர்த்த நாளில் வைக்கக்கூடாது, மற்ற நாளில் வைங்க. ஆனால் சண்டே தான் வைக்கணும். சண்டே வைங்க. மக்கள் உங்கள் சொந்த பந்தமெல்லாம் வரணும்னு நினைக்கிறீங்க, சண்டே வைங்க, அதை மட்டும் செய்யுங்க. ஆனால் இன்றைக்கி வைக்கக்கூடாது, முகூர்த்த நாள் மட்டும் வைக்கக்கூடாது. வச்சாங்க. நான் வரலைன்னு சொன்னால் அப்புறம் வச்சு தானே ஆகணும், வேறு வழியில் இல்லை, வச்சதே ஆனாங்க. இப்போ கடவுளை தேடுவதற்கு எல்லா காரியங்களுக்கும் நல்ல நேரம் பார்க்குற நீங்கள் இந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உட்கார்றதுக்கு ஒரு நல்ல நேரம். நல்ல நேரம்னா ஜோசியம் பார்த்து தேட சொல்லலை, அதிகாலை நேரம், அயர்ந்து சோர்வில்லாத நேரம். அல்லது நல்ல நேரம் என்பது நீ உழைச்சு களைச்சு ஓடி வந்து அப்படியே டயர்டாக இருக்கும், அப்போ ஜெபமாலை சொல்ல முடியுமா? நான் எப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறேன்னா அப்போ ஆண்டவரை தேடுங்க. அதான் ஆண்டவரை தேடுற நேரம். நீங்கள் எப்போ ஆண்டவரை துதிக்கிறதுக்கு நல்ல மனசு இருக்குது, நல்ல சக்தி இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக உட்காந்துருக்குறோம், அதுதான் ஆண்டவருக்கு உட்கார்ந்த நேரம். அந்த நேரத்தை ஆண்டவருக்கு கொடுங்க. டயர்டாக ரொம்ப சோர்வாக எல்லாம் முடிச்சுட்டு ஒரு டீ போடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து டீயை குடிச்சிட்டு போய் நீங்கள் ஜெபம் பண்ணால் ஜெபம் பண்ணுவீங்களா? டயர்டாக கொட்டாய் விட்டுருவியா, அதோட போய் குப்பரை விழுந்து படுத்துருவியா. ஜெபம் பண்ணுறதுக்கான நேரம் இல்லை. அப்போ நேரம் என்பது கடவுளுடைய பிரசன்னத்தின் நல்ல நேரத்தை, நல்ல பங்கை தேர்ந்து கொள்ளுங்கள். நல்ல நேரத்தில் உட்காருங்க, நல்ல பாஸ்சர். 2வது, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நல்ல முறையில் உட்காந்து ஜெபிப்பதற்கான ஒரு நல்ல கம்ஃபர்டபுளாக ஒரு சேரில் கூட உட்காருங்க. ஒரு சிலர் சுவத்தில் சாஞ்சிக்கிட்டு காலை நீட்டிக்கிட்டு, என்ன நீங்கள் ஜெபம் பண்ணிய சொல்லுங்கள், என்னத்தை நீங்கள் பெருசாக ஜெபம் பண்ணுவீங்க?
ஒரு வயசான அம்மா, காலை மடக்க முடியாத அம்மா, அல்லது காலை நீட்டினா மடக்க முடியல, உட்காந்தா எந்திரிக்க முடியல, அந்த அம்மா உட்காந்துருக்காங்க, பிரச்சனை இல்லை, நம்மளாம் நல்லா தானே இருக்கோம். அப்போ ஜெபிப்பதற்கென்று ஒரு பாய்ச்சல் நமக்கு வேணும்ல. ஆண்டவர் பாத்தில் ஒரு மண்டியிட்டு கரம் குவித்து தாழ்ச்சியோட ஒரு 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 பக்தியான, அதுதானே ஜெபிக்கிறதுக்கே ஒரு அனுசரணையை கொண்டு வரும். நான் ஒரு அம்மாட்ட கேட்டேன், அம்மா ஜெபம் பண்ணுவீங்களா? ஜெபம் பண்ணி ஃபாதர். எப்போ? நைட்டு படுக்க போகிறதுக்குனால ஜெபம் பண்ணி ஃபாதர். எங்கே? பெட்டில் உட்காந்துக்கிட்டு, பெட்டிலே உட்காந்துக்கிட்டு நான் ஜெபம் பண்ணுவேன். பெட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணுற இடமாங்க அது? நான் கேட்குறேன், பெட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணுற இடமா அது? இன்னும் அமைதியாக இருக்கேன். பாதி பேர் பெட்டில் ஜெபம் பண்ணுற மாதிரி தெரியுது. பெட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணுறது இல்லை, அதற்கென்று ஒரு இடத்தை தேடணும். அதற்கென்று நான் இதான் என்னுடைய, என் வீட்டில் இதுதான் நான் ஜெபம் பண்ணுற இடம், என் வீட்டில் இந்த இடம் தான் ஆண்டவருடைய பிரசன்னத்தை பார்க்குற இடம், இந்த இடத்தில் தான் ஆண்டவருடைய வல்லமையை பார்க்குற இடம், அந்த இடத்தை நான் தேர்வு செய்து அந்த இடத்தில் அமர வேண்டும். மரியாள் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்தாள், ஜபிக்க ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்தாள். அப்போ நான் யாருடைய பாதத்தில்? ஆண்டவர் உங்கள் பாதத்தில் உட்காந்து நான் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு, அது 5 நிமிஷம் ஆனாலும் அது அற்புதமான இடத்துல உட்காருங்க. நீங்கள் 2 நிமிஷம் ஜபித்தால் கூட ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உட்காருங்க. அது ரொம்ப முக்கியம். சும்மா பெட்டில் உட்காந்தேன் ஃபாதர், ஜெபம் பண்ணி ஃபாதர், அப்படியே படுத்துட்டேன், அல்லது படுத்துக்கிட்டே ஜெபம் பண்ணேன் ஃபாதர், அப்படியே தூங்கினேன் ஃபாதர். என்னங்க ஜெபம்? படுத்துக்கிட்டே சொல்கிற ஜெபமா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. படுத்துக்கொண்டு ஜெபிப்பது ஜெபம் அல்ல. நல்ல நேரத்தையும் நல்ல இடத்தையும் தேர்வு செய்து ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஜெபிப்பதற்கு ஒரு தயாரிப்பு கொடுங்க. ஜெபிப்பதற்கு என்ன செய்யணும்? ஒரு தயாரிப்பு ரொம்ப முக்கியம். கடவுளுடைய பிரசன்னத்தில் ஜெபிப்பதற்கு ஒரு நல்ல தயாரிப்பு, நல்ல மனநிலையை ஒருநிலைப்படுத்தி ஒரு ஆவியானவருடைய பாடல் பாடி துதித்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை கூப்பிட்டு, அப்பா இந்த இடத்துல நான் ஜெபிக்க போகிறேன், உங்கள் வல்லமை எனக்கு வேண்டுப்பான்னு சொல்லி உட்காந்து துதிக்கிற ஒரு மனநிலையை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. பல நேரத்தில் ஜெபிக்கிறதுனா ஏதோ சும்மா உட்காந்து அருளுந்த மாதிரியை சொல்லிட்டு பரலோகத்திற்கிற பிதாவை சொல்லிட்டு போகிறதில்ல. மனம் விட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அந்த நாள் முழுவதும் ஆண்டவர் இந்த நாளில் இப்படி இருந்தேன், இந்த செஞ்சேன், இந்த காரியத்தை பண்ணேன், இதை பண்ணினேன், இத்தனை பேரை நான் திட்டேன், கேவலப்படுத்திட்டேன், இந்த நாளில் நான் இத்தனை பேரை காயப்படுத்திட்டேன், இத்தனை நேரம் மனநோவை செஞ்சுட்டேன், இப்படி கேவலமாக பேசிட்டேன், கெட்ட வார்த்தை பேசிட்டேன், நான் அப்படி பேசிடக்கூடாது. ஏன் இப்படி எனக்குள்ளே இந்த கெட்ட எண்ணத்தை தர்றீங்க? ஏன் எனக்குள்ளே இந்த மனநிலையை கொடுக்குறீங்க? ஏன் எனக்குள்ளே? அதான் ஆண்டவர் பாத்தில் இந்த இவாலுவேஷன் ரொம்ப முக்கியம். த எக்ஸாமினேஷன் ஆஃப் கான்சியஸ் அப்படின்வாங்க. எக்ஸாமினேஷன் ஆஃப் கான்சியஸ். என்னுடைய மனத்தை ஆண்டவருக்கு முன்னால் உட்கார்ந்து பரிசோதிப்பது. ஆண்டவர் இந்த நாளில் இந்த காலம் என்னை ஆசீர்வாதமாக வழி நடத்தினீங்க. இன்றைக்கி காலையில் இங்கே போனேன், இந்த அம்மாவை பார்த்தேன், ஆசீர்வாதமாக 2 இறை வார்த்தையை சொன்னேன், மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. ஒரு அம்மாவை பார்த்து நான் ஜெபம் பண்ணேன், ஆசீர்வாதமாக இருந்துச்சு. இந்த பக்கத்து வீட்டுக்கு தேடி போனேன், அந்த அம்மா வீட்டுக்குள்ளே போகும்போதே ஆண்டவர் இந்த வீட்டை ஆசீர்வதிங்கப்பான்னு சொன்னேன். சொல்லுங்களேன், சொல்லாமா சொல்லக்கூடாதா? சொல்லலாம். ஆண்டவர்கிட்ட பேசுங்க, சும்மா பேசுங்க. அன்றைக்கி நடந்த காரியத்தெல்லாம் சொல்லுங்கள். சொல்லி ஆண்டவருக்கு நன்றியோ ஒப்பு கொடுங்க. அல்லது தீமைகள் நடந்த, ஆண்டவர் இன்றைக்கி தீமைகள் நடந்துச்சு, அல்லது தீமைகளுக்கு நானே உடந்தையாக இருக்கிறேன், மன்னிப்பு கேளுங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னம் என்பது நம்மை அவர் பாதம் இட்டு செல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நாம் ஜெபிக்கிறோம் என்றால், துதிக்கிறோம் என்றால், ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமர்கிறோம் என்றால், அது ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு காரியமாக அது மாறக்கூடும். எந்திரிச்சு நிற்போமா? எல்லாரும் எந்திரிச்சு நின்று, ஆண்டவரே என் குடும்பம், நானும் என் குடும்பமும் ஆசீர்வாதத்தை கண்டுகொள்ள வேண்டும். மாண்புயருவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக.
தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்த யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவரம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானில் இருந்தவர்களுக்கு அப்பம் அளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளுடைய ஆழத்திலே உம்முடைய பாடுகள் நினைவு எங்களுக்கு விட்டு சென்று உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் முதல் மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாக இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.